உன்னை நம்பிதான்ப்பா என் தொழில் நடந்துகிட்டு இருக்கு. நீ இருக்கிற வரைக்கும் எந்த குறையும் இல்லை சாமி. என் அப்பனை நம்புறனோ இல்லையோ உன்னை தான் நம்பி இருக்கேன். எந்த குறையும் வராமல் பார்த்துக்க. சாமி, இன்னைக்கு வருமானம் கிள்ளி கொடுக்கூடாது, அள்ளி கொடுக்கணும். டேய் வாங்க நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். எடுறா ஆயுதத்தை. அங்க பாரியா, இதே வேலையா போச்சியா. வாயா அவங்க அப்பங்கிட்ட போய் சொல்லுவோம். டேய் இன்னைக்கு சாமி கிள்ளி கொடுக்கலடா, அள்ளி கொடுத்துருக்காரா. வாங்க எல்லாரும் சந்தோஷமா போலாம். வாங்கடா போலாம். சந்தியா அண்ணா, அண்ணா எப்படிண்ணா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேண்ணா. அம்மா எங்க? உள்ளதான் வாண்ணா. வா. அம்மா, அம்மா என்னம்மா? வாமா, அண்ணன் வந்திருக்குமா. வாடா சிவா, என்னப்பா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்பா. அப்புறம் சுகர் டேப்லெட்லாம் கரெக்டா சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் வேலை வேலைக்கு சாப்பிடுறேன். நீ எக்ஸாம்லாம் நல்லா எழுதுனியா? படிப்புலாம் ஒரு வழியா நல்லபடியா முடிஞ்சுது. அதுக்கப்புறம் சந்தியா லைஃப்லாம் எப்படி போகுது? எனக்கு என்னன்னா லைஃப்லாம் ஜாலியா போயிட்டு இருக்கு. அப்பா எங்கம்மா? அப்பா உள்ளதான்பா இருக்காரு. ஏங்க நம்ம பையன் வந்திருக்காங்க. படிப்பெல்லாம் முடிஞ்சதா? நல்லபடியா முடிஞ்சுதுப்பா. சரி, சீக்கிரமா போய் சாப்பிட்டு வா. நாம வெளியில கொஞ்சம் போகணும். எங்கப்பா? உனக்கு வேலைக்கு ஒரு பக்கம் நான் சொல்லியிருக்கேன்டா. நீ வந்தோன்னே அவர் கூப்பிட்டு வர சொல்லியிருக்காரு. அவரை போய் பார்த்துட்டு வரலாம். வா போலாம். இல்லப்பா, நான் இப்ப வேலைக்கு போற ஐடியால இல்ல. என்னது, வேலைக்கு போற ஐடியா இல்லையா? அப்புறம் என்னடா பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கிற? இந்த ஊர்ல வெட்டித்தனமா சுத்திட்டு இருக்கிறாங்களே பசங்க, அவங்க கூட எல்லாம் சேர்ந்து சுத்தலாம் நினைச்சிட்டு இருக்கிறியா? டே சிவா, அதுக்கெல்லாம் உன்னை என்ன விடமாட்டேன்டா. மரியாதையை நான் சொல்றத கேளு. வா போலாம். இல்லப்பா, என் படிப்பு சம்பந்தமா சில ஆராய்ச்சிகள்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. அதான். டேய், அந்த மண்ணெல்லாம் போதும்டா. வா போலாம். ஏங்க பையன் இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்கா. வந்தது வராதமா அவன்கிட்ட சண்டை போட்டு இருக்கீங்க. நீ தாண்டி அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற. அவனுக்கு நான் நல்லா தானே சொல்லிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம், விடுங்க. நீ வாப்பா, குளிச்சுட்டு சாப்பிடலாம். சரிடா சரிடா, இன்னைக்கு கண்டிப்பா வந்துடுறேன். நேற்று கொஞ்சம் வேலை இருந்துச்சுல்ல, அதனால வர முடியல. ஓகே. யோ நிலையா, என்னையா என்னவா உன் பையன் பண்றதே சரியில்லை. பொண்டாடி சொன்னானா? என்னையா சொல்ற? போன வாரம் தான் கிரைண்டர் சரியா மாவாட்ட மாட்டேங்குதுன்னு பொண்டாடி சொன்னா. என் பையன் அனுப்பி நல்லா ஆட்டி கொடுத்தேன். மறுபடியும் ஏதாவது ப்ராப்ளமா? என் பையன் அனுப்பிட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். உன் பையன் பண்ண காரியம் தெரியுமா? என்னையா பண்ணா என் பையன்? என்ன பண்ணானா? சிவன் கோயில் உண்டியில பணத்தை திருடிட்டாயா. பாண்டிங்க வா. என்னப்பா? என்ன சிவன் கோயில் உண்டியில பணம் எடுத்தா சொல்றாங்க? அதுக்கு என்னப்போ? பணம் எடுத்தாதான் எடுத்தா. தாடிக்கு ஒரு கோட்டரை பிடிச்சிட்டு வந்தா சரியா இருந்திருக்கும். தாடி மேலே பாசம் இருந்ததுன்னா ஒரு கோட்டரோட வந்திருப்பேன். கோட்டரை அடிச்சிருந்தா இவனை உண்டியில் என்ன பண்ணியிருப்பேன். சிவன் கோயில் உண்டியில பணம் எடுத்துட்டான்னு சொன்னா உன் மகன் கிட்ட வேற எதுவோ பேசின்னு இருக்க. அண்ணா, சிவன் கோயில் உண்டியில் இனி பணம் எடுக்க மாட்டான். தம்பி, பிள்ளையார் கோயில் இருக்குல்லடா, அங்கே போய் பணம் எடுத்துக்கடா. ஐயோ ஐயோ, நீ வீட்டுக்கு போப்பா. நல்ல புள்ள. நீ ஒன்றும் கவலைப்படாத மச்சி, பேசிக்கலாம். அது எப்பறம் சும்மா வர்றது? விடுடா, நேரம் வரும்போது பார்த்துக்கலாம். எப்படா இருக்கீங்க? நல்லா இருக்க மச்சான். நீ எப்படி இருக்க? மச்சி நான் நல்லா இருக்கேன்டா. அப்புறம் ஊர்ல என்ன விசேஷம்? ஒன்றும் இல்லை மச்சி, காஞ்சி போய் இருக்கு. என்னடா இவன் இவ்வளோ சலிப்பா சொல்றான்? ஏய், உன் மச்சான் இருக்கான்ல, இவனை போட்டு சம்மடி அடிச்சிட்டான்டா. எதுக்குடா ஒன்று அடிச்சான்? அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, அந்த எதிர் வீட்டு கருவாச்சி இருப்பாள்ல, ஆமா, அவளை நூல் விட்டுட்டு இருந்தேன். அதை பாட்டு உன் மச்சான் அந்த அடி அடிக்கிறான்டா. ஊரில் அவனை கேட்குற கால் இல்லாதனால எல்லாத்தையும் பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கான்டா. அதை விட்றா, அவனை பற்றி தான் ஊருக்கே தெரியும்ல. சரி, யாழ் எப்படா இருக்கா? டேய், என்ன அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு இருக்கேன், உன் ஆளை பற்றி கேட்டுட்டு இருக்க. உனக்காக தான் மச்சி பார்க்குறேன், இல்லைன்னா அவனை மட்டா பண்ணிவிடுவேன். டே 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 எங்கடா போகிற? விடுடா, அவன் ஆள் பின்னாடி போயிட்டான். என்ன மச்சான், ஆம்பளைக்கு ஒரு கோவம்லாம் உனக்கு வருது. உடம்பு பார்த்துக்கோ. ஏய், என்ன நக்கலா? நந்தினி, ஏய் நந்தினி, என்னடி மாமனை பார்த்தும் பார்க்காத மாதிரி போற? யார் நீ? என்னடி இப்படி பேசுற? என்கிட்ட வச்சுக்கிட்ட கத்தி ஊரை கூட்டிடுவேன். ஏய், நீ கத்தி கூப்பிட்டாலும் சரி, கோடாரில கூப்பிட்டாலும் சரி, முதல்ல எனக்கு பதில் சொல்லிட்டு போ. காமெடி மொக்க காமெடியா இருக்கு. புதுசா ஏதாவது ட்ரை பண்ணு. உன்னை கரெக்ட் பண்றதுக்கு இந்த காமெடி போதும். இந்த காமெடிக்கு உள்ளூர் கிழவி கூட கிடைக்க மாட்டா. அப்போ உன்னை கரெக்ட் பண்றதுக்கு கவுண்டமணி தான் வரணும். உன்னை கரெக்ட் பண்றதுக்கு பதிலா கவுண்டமணியே கரெக்ட் பண்ணலாம். அடிப்பாவி,
என்னடி இப்படி சொல்லிட்ட? ஏன்னா அவர் பேர்ல மணி இருக்குல்ல. ஏன் இப்படி சொல்றா? அப்ப சிவமணின்னு வச்சுக்க வேண்டியதான். அத்தை எங்க போயிருக்காங்க? அம்மா விழுப்புரம் போயிருக்காங்க. என்ன விஷயம்? இல்ல, மாடு கண்ணு போட்டிருக்கு, அதான் சீம்பால் கொண்டு வந்து அங்க வச்சிருக்கேன். மாட்டுக்கெல்லாம் நல்லது நடக்குது. நம்ம 2 பேருக்கு தான் எப்போ நடக்க போகுதுன்னு தெரியல. என்னது? ஒன்றுமில்ல, காஃபி போட்டு தரட்டுமா? நீ காஃபி எப்படி போடுவேன்னு எனக்கு தெரியும். சரி, அந்த காஃபியை விடு. நம்ம எப்போ டீயா மாறுறது? என்ன? அது ஒன்றுமில்ல, நீ பால் மாதிரி, நான் டிகாஷன் மாதிரி, இது 2 ஒன்றா சேர்ந்தாதான் டீயா மாறும். புரிஞ்சுதா? நான் ஒன்றும் டீயா வேண்டாம், தயிரானா போதும். என்னடி இப்படி சொல்ற? வெள்ளையா உள்ள தயிர் சாத பசங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா பிரிட்ஜில் வச்ச தயிர் மாதிரி சில்லுன்னு இருப்பானுங்க. ஆனா என்ன மாதிரி கருப்பா உள்ள பசங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கியேன், சும்மா டீ ஆட்டம் சூடா இருப்பாங்க. புரிஞ்சா? ஏ மாமா, நல்லா தான் பேசுற. இப்படி வெட்டியா இருக்கிறத விட எதனா வேலை பார்க்கலாம்ல. இங்க பாரு சந்தியா, என்ன மாதிரி பசங்க 4 பேர் வெட்டியா ஊர் சுத்துறதுனால தான் உன்ன மாதிரி பொண்ணுங்க பாதுகாப்பா இருக்கீங்க. வெளியில இருந்து வந்து யாராவது வாழாட்ட முடியுமா என்ன? உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு நாங்க எவ்வளவு பெரிய சேவை பண்றோம், புரியுதா? புரியுது புரியுது. நான் இப்ப கிளம்புறேன். ஈயம்பித்தாளைக்கு பேர்ச்சம்பளம், தூர் போன அண்டா, வளைஞ்சு போன சட்டி, நெளிஞ்சு போன செம்பு, ஓட்ட உடச ஈயம்பித்தாளைக்கு பேர்ச்சம்பளம். என்னப்பா தம்பி, என்னப்பா வைக்கிறா? என்ன விக்கிறாயா? ஏயா தொண்டை கிளிய கத்திக்கிட்டு வரல. தூர் போன அண்டா, வளைஞ்சு போன செம்பு, ஓட்ட சட்டி, ஓட்ட உடசல் ஈயம்பித்தாளைக்கு பேர்ச்சம்பளம் தருவையா நானு? அதுக்கு நீ சரிப்பட்டு வர? என்ன? எதுக்கு நான் சரிப்பட்டு வர மாட்டேன்? என்னையா நம்மகிட்ட பிட்ட போடுறேன்? இந்த பாரு, நான் சரிப்பட்டு வருவேன். என்ன உனக்கு வேணும் இப்ப? இல்ல அதுக்கு நீ அப்ப முடியா? அப்ப சொல்லு. 1 கிலோ இரும்பு என்ன ரேட்டு எடுக்க? 1 கிலோ இரும்பு 15 ரூபாய்க்கு எடுக்கிறேன். அமைக்கிற வேண்டியதா? 15 ரூபாய்க்கா? ஆமா. அப்போ நீ சரிப்பட்டு வர மாட்டேன். ஏயா சரிப்பட்டு வருவையா? சொல்லியா? விலைவாசி எல்லாம் கொஞ்சம் டல்லா இப்போ கிடைக்கா? சொல்லியா? 500 கிலோ இரும்பு இருக்கு, என்ன விலைக்கு எடுப்ப? 500 கிலோவா? அப்ப எட்டனா சேர்த்து போட்டு தர்றையா? அப்போ 1000 ரூபா அட்வான்ஸ். 1000 ரூபா அட்வான்ஸா? யோ, ஒரு வியாபாரி பொருளை பார்க்காம எப்படி அட்வான்ஸ் தர்றது? ஐயோ, பொருளை காட்டியா? அப்போ ஏன் மேல ஒரு நம்பிக்கை இல்லையா? என்னது? உனக்கு இரும்பு கிடையாது. யோ, என்னையா உடனே ஐயோ சோதிக்கிறானே. 500 கிலோ. எப்பவுமே ஒரு வியாபாரி சரக்கை பார்க்காம காசு கொடுக்க கூடாதியா? இப்போ கூட ஏன் தர தெரியுமா? நீ குடிச்சிருக்காங்கிற ஒரே காரணம் தான். ஏன்னா குடிச்சவங்க எப்பவுமே போய் சொல்ல மாட்டாங்க. போமா. என்ன பண்ற? பிள்ளையார் கோயில் குறுக்கு தெரு 3ஆம் நம்பருக்கு வந்துரு. நான் கொஞ்சம் சரக்கு போட்டாங்க. சரி, ரைட்டு. பிசினஸ் முடிச்சிருவோம். சரி சீக்கிரமா யோகம் கிளப்பாருங்களா. இந்த வீடாத்தான் இருக்கும். இந்த வீடு இதுதானோ? யாருமா வீட்டுல? அண்ணன் இங்க குமிச்சு கிடக்கிற இரும்பையெல்லாம் அள்ளிக்கிட்டு போய் சொன்னாரு. எந்த இரும்பு அள்ளிட்டு போய் சொன்னாரு? எவன் சொன்னது? என் புருஷன் வெளிநாட்டு போய் 2 வருஷம் ஆகுது. வெளிய வந்தா வேட்டிய ஊறி விடுவேன். ஜாக்கிரதை, ஓடுறல. எடு வைக்க மாட்டேன். வீட்ல ஆளெல்லாம் போதும். இரும்பு வேணும், துரும்பு வேணும்னுட்டு. அட்ரஸ் எந்த வீடா இருக்கும்னு தெரியலையே. ஐயோ, தெருவா அலைய வச்சுட்டானே. ஒருவேளை இங்கிட்டு இருக்குமா? போய் பாப்போமா? இந்த பக்கம் இருந்தாலும் இருக்கும். ஐயோ, எந்த தெருன்னு தெரியலையே. ஏமாத்திட்டான் போல் இருக்கே. கம்பி நீட்டிட்டானா? பாப்போமே, இந்த தெருவிலையாவது பார்ப்போம். எங்கே இருக்க? காசை வேற கொடுத்து தொலைச்சு விட்டானே. யோ ஏயா, குறுக்கு தெரு நம்பர் 3ஆம் நம்பர் வீடுன்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேயா? 1ஆம் நம்பருக்கு தான் வர சொன்னேன். என்ன 1ஆம் நம்பருக்கு? என்ன புடியாரம் வச்சு விடிஞ்சால போச்சுன்னா? ஏயா, நம்பி கொடுத்தல, அட்ரஸை மாற்றி கொடுத்துட்டா அவன் என்ன பொம்பளையா? பஜாரி மாதிரி திட்டுறாயா? நான் உசுரோட பொழைச்சு வந்ததே பெரிய விஷயம்யா. என் பொண்டாட்டியோட அப்படி திட்டினது இல்லையா? வாயா, பொருளை காமியா, வாயா. உனக்கு இதெல்லாம் புதுசையா? எனக்கெல்லாம் பழகி போச்சு. மானங்கட்ட குடும்பம் போல் இருக்கு. சரி வா, நாங்கெல்லாம் மானஸ்தையா. ஒரு வார்த்தை தான் எங்களுக்கு. ஆளும் மொசர கட்டையும் பாரு. எங்க போறேன்? யோ, தெருவா அலைய விட்டா எங்கதாயா போற? ஐயோ, எல்லாம் என் தலை எழுத்தியாது. காசையும் கொடுத்துப்பிட்டியா? யோ நில்லியா யோ, நில்லியா முதல்ல. எங்கே தான் போற? சரக்குங்கிற எங்கேயா? அதான் நான் மோட்டருக்குல்ல. என்ன உனக்கு ஒரு கோட்டு தர்றேன். அதெல்லாம் எனக்கு வேண்டாம். குமிச்சு போட்ட இரும்பெல்லாம் எங்க இருக்கு சொல்லு. இங்கதான் இரும்பு இருக்கு. எங்க இருக்கு? எங்கடா இரும்பு? கீழே பார்த்துட்டு மேல பார்க்க மாட்டியா? மேல பார்க்கவா? மேல என்ன இருக்கு?
டேய் இது டிரான்ஸ்ஃபார்மரா கவர்மெண்ட் சொத்துடா. ஏன்டா இதுக்காடா அட்வான்ஸ் வாங்கின? இதுக்கெல்லாம் வாங்கப்படாதடா, போலீஸ் பிடிச்சிருமுடா. இதெல்லாம் எங்களுக்கு சகஜமா போச்சு. சகஜமா? இது நாளாவது போலீஸ் பிடிச்சிக்கிட்டு போச்சுன்னா கோர்ட்டுக்கு போய் 5 வருஷம் 10 வருஷம் தண்டனை கிடைக்கும்டா. ஐயையோ, ஏன்டா உன்னை போலீஸே பிடிக்கலையா? இன்ஸ்பெக்டர் தான் அக்காவை கொடுத்துருக்கு. இந்த ஊர் இன்ஸ்பெக்டர் உங்க அக்கா புருஷனா? ஆத்தாடி, இருந்தாலும் உன்னை பத்தி ஒரு பெட்டிஷன் கொடுத்துறேன்டா, கவர்மெண்ட் சொத்தை விற்கிறதுக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டான்னு. எனக்காவது 1000, அங்கே போனால் 5000 ரூபா கொடுக்கணும். உனக்கு 1000, நொக்கா புருஷனுக்கு 5000. அப்ப நீனு இன்ஸ்பெக்டர் சேர்ந்து கோஆபரேஷன்ல வியாபாரம் நடக்குதாடா? ஏண்டா டேய், இது நல்லது இல்லடா, உங்க குடும்பம் நல்லா இருக்காதுடா. டேய், நடந்தது நடந்து போச்சுடா, ஒரு 100 ரூபா கொடுத்துட்றா. மத்தியானம் சைவ சோறு சாப்பிட்டு ஓடி போயிடா. 1000 ரூபாயில 100 ரூபா பசிக்குதுடா. அப்புறம் 5000. எதுக்கு 5000? பக்கத்து ஊர்ல இதை விட 5 மடங்கு பெருசா இருக்கு. பக்கத்து ஊர்ல இதை விட 5 மடங்கு பெருசா இருக்கா? அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு 5000 ரூபாய் கேக்குற? அதுவும் அக்கா புருஷன் சப்போர்ட் தராடா. ஐயோ, அக்கா புருஷனோட அயோக்கியனா இருப்பா போல் இருக்கு. நந்தினி, ஏய் நில்லுன்றல. ஏய் நில்லுன்றல. என்ன நந்தினி, நான் நினைச்சா தினமும் ஒரு பொண்ணு கூட சந்தோஷமா வாழலாம். ஆனா என்னைக்கு நான் உன்னை பார்த்தனோ அன்னைக்கு வாழ்ந்தா உன் கூட வாழணும் முடிவு பண்ணிட்டேன். என்ன புரிஞ்சுக்க. என்ன நந்தினி, எங்க குடும்பம் பிடிக்கலையா? இல்ல நான் பண்ண தொழில் பிடிக்கலையா? சொல்லு, உனக்காக நான் எல்லாத்தையும் விட்டு வந்துடுறேன். நான் கோவக்காரன் தான், ஆனா உண்மையிலே பாசக்காரன். எனக்குள்ளே அன்பு இருக்கு. அது எனக்குள்ள புதையல் மாதிரி புதைஞ்சிருக்கு. எனக்குள்ள இருக்கிற அன்பு கடலை விட பெருசு. இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது நந்தினி. கடலை விட என் மாமா தான் எனக்கு பெருசு. வரட்டா? ஏய், உன் மாமன் கடலை விட பெருசா? இரு, அவனை நான் குட்டையாக்கிறேன். டேய் வாடா. என்னடா? என்ன என்னடா மச்சான், நீங்க ஒரு பசங்களோட காணா? ஆமா மச்சான், நானும் காலையில இருந்து பார்த்துட்டு இருக்கேன். எல்லாம் பொண்ணுங்களை சைட் அடிக்க போயிடறான்னு நினைக்கிறேன்டா. ஆமாம், ஒருத்தன் கூட இல்லை. மச்சி, முக்கியமான விஷயம், அந்த முருகன் இருக்கான்ல, அவன் மூவால சைட் அடிச்சிட்டு இருக்கான் மச்சி, பார்த்துக்க. அதெல்லாம் எனக்கு தெரியும்டா. தெரியுமா? ஆமாண்டா. தெரிஞ்சே அமைதியா இருக்கியா? மச்சி, நீ அமைதியா இருக்கலாம், ஆனா நான் அப்படி இருக்க முடியாது. நீ ஊன்னு சொல்லு, இப்போ இந்த இடத்துல அவனை போட்டு தள்ளுறேன். நீ இப்படி பேசுறது அவன் அண்ணனுக்கு தெரியுமா? டேய், அந்த காண்டா மிருகத்தை எதுக்குடா இப்போ ஞாபகப்படுத்துற? என்னடா இப்படி மூச்சு தண்ணீர் ஓடி வர? அது ஒன்றும் இல்லை மச்சான், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, என்ன பண்ணுறதுனே தெரிலடா. அப்பா வேற ஊரில் இல்லைடா. ஏதோ பணம் இருந்தால் கொடுங்கடா. உங்ககிட்ட? என்கிட்ட இல்லைடா. உங்ககிட்ட இல்லைடா. இந்தடா, என்கிட்ட ஒரு 500 ரூபா இருக்கு, இதை வச்சுக்கோ. தேங்க்ஸ்டா. யாரோ பைக் இருந்தால் கொடுங்கடா. பைக்கு உங்ககிட்ட தான் இருந்துச்சு பாரு. இந்தடா, ஃபர்ஸ்ட் போய் அம்மாவை பாரு, ஃபோன் பண்ணு போன உடனே. ஓகே, ஜாகிரதையா போடா. டேய் பார்த்து போடா, போயிட்டு ஃபோன் பண்ணுறான். மாமா, என்ன மாமா இது? என்ன மாமா, பகல்லேவா தண்ணி அடிக்கிறது? பார்த்து வாங்க மாமா, பிடிச்சிக்கோங்க. ஏமா ஆமாங்க. என்னம்மா பிள்ளைய பார்த்து வச்சுருக்க? குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்து கிடக்குறான். நான் பத்திரமா பார்த்து கூப்பிட்டு வரேன். யோ சும்மா இருக்கியா? நீ எப்பப்பா வந்த? நேற்று தான் வந்தேன். மாமா உள்ள கூப்பிட்டு போங்க. ஏயா இப்படியா கண்ணு மணி தெரியாம குடிச்சிட்டு இருக்கிறது? வாயா. யாரு புதுசா இருக்கு? குடிச்சிட்டா உன்னையே மறந்துடுற. ஞாபகம் இருக்கும் போது நல்லா பறந்துட்டு இருக்கும்போது ஃப்ளைட்ல இருந்து வேண்டிய தலையோட பாக்குறேன். பேசாம உள்ள வாயா. என்ன மாமா, பகல்லே தண்ணி போட்டியா? அத உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு. சரி, அதை விடு. சிட்டில படிச்சுட்டு கிராமத்துக்கு வரும்போது ஜீன்ஸ் போட்ட பொண்ணு கூட்டிட்டு வருவேன்னு பார்த்தா நீ என்னன்னா தனியா வந்திருக்க? அடிப்பாவி, என்ன பத்தி இப்படி நினைச்சிட்டியே? நீ சென்னையில என்னெல்லாம் பண்ணிருப்பேன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். சொல்லட்டுமா? நீ காலேஜ் போற வழியில ஒரு பொண்ணு, வர வழியில ஒரு பொண்ணு, பஸ்ல ஒரு பொண்ணு, அப்படி இப்படின்னு ஒரு 5-6 பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணிருப்பியே. அந்த மாதிரி பையன்லாம் நான் கிடையாது. ஒரு பொண்ணை மனசுல நினைச்சா நினைச்சதான். யாரு? யாரா? அந்த பொண்ணு யாருன்னு உனக்கே தெரியும். நாளைக்கு ஈவினிங் 5 o'clock நம்ம மீட் பண்றோம், சரியா? பை.
வாடா. எங்கடா பிடிச்சவனே? அண்ணே டெய்லி நம்மளுக்கு தெரியாம வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கானே, காத்திருந்து பிடிச்சிட்டு வந்தேனே. ஏண்டா நானா பணத்தை உன் வீட்டுக்கு வந்து தர்றேன்னு சொன்னேன். எத்தனை தடவை நடையா நடந்து பணத்தை வாங்கினேன். பணத்தை கேட்டா கேட்டவன் அயோக்கிய அதிகமான வட்டிக்கு பணத்தை தர்றவன். ஏய் இதெல்லாம் தெரிஞ்சுதானே வாங்கினேன். இல்லைண்ணே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கண்ணே. பணத்தோட வந்து உங்களை பார்க்கலான்னு இருந்தேன். அதுக்குள்ளேயும் இவர் வந்து கூப்பிட்டு வந்துட்டாருண்ணே. டேய் நீ என்கிட்ட பணத்தை வாங்கி 1 வருஷம் ஆகுது. பணத்தை திருப்பி கொடுக்க ஒரு 5-6 வருஷம் ஆகுமா? அப்படிலாம் இல்லைங்கண்ணே. 1 மாதம் டைம் கொடுங்கண்ணே, கண்டிப்பாக பணத்தை கொடுத்துறேண்ணே. டேய் தம்பி 1 மாசத்துல பணத்தை கொடுத்து வரான். சரிடா உனக்கு 1 மாசம் டைம் தர்றேன். 1 மாசத்துல பணத்தை திருப்பி தரலன்னு வை, உனக்கு நான் தர வேண்டியது இருக்கும். உனக்கு என்ன? உனக்கு இல்லடா, உனக்கு சம்பவத்தான் பாரு, அவனுக்கு புரிஞ்சுதா? சரி சரி பாண்டி வர நேரமாச்சு, நம்ம அப்புறம் பேசலாம். வா பாண்டி. ஏன் நேற்று நீ வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை? உனக்காக நான் எவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? நானே 1008 பிரச்சனையில் இருந்தேன். சரி சரி விடு. உன்னை முடிவெட்ட சொல்லி எத்தனை தடவை சொன்னேன், ஏன் வெட்டவே இல்லை? இதான் மலையூர் மம்முட்டியா ஸ்டைல் அம்மு. என்ன ஸ்டைலோ? சரி அதை விடு, இந்த பணத்தை செலவுக்கு வச்சுக்கோ. உள்ளவை பணத்தை முதல்ல உள்ளவைன்னு சொன்னேன். உன்கிட்ட காசுக்காக பழகிறேன்னு நினைச்சிட்டியா? உன் மேல இருக்க அன்பனால தான் உன் கூட பழகிறேன். இன்னொரு தடவை காசு கீசுன்னு எடுத்துட்டு என் வீட்டு பக்கம் வந்த உள்ளேயே சேர்க்க மாட்டேன். ஏய் இதுக்கெல்லாம் போய் வச்சுக்கிற திரும்புன்னு சொல்றேன்ல. நேற்று நைட்டு தான் வர முடியல, இன்னைக்கு நைட்டு கன்ஃபார்மா வந்துடுறேன். ஓகேவா? சரின்னு சொல்லு, சரின்னு சொல்லு. அதை சிரிச்சுக்கிட்டு தான் சொல்றது. சரி ஓகேவா? நீ வர வரைக்கும் சாப்பிடாம நான் காத்துட்டு இருப்பேன். ஆமா நான் கண்டிப்பா வந்துடுவேன். ஓகேவா? ஏய் மாப்ள, அங்க பார் பஞ்சாயத்து வர்ற வேகத்தை. யாரு இவனா? மச்சி நம்ம ராமு இருக்கான்ல, அவன் வாழ்க்கையை வெறுத்து சாவலான்னு போயிட்டான். அப்புறம் பஞ்சாயத்து எதிரில் வந்திருக்கான். இவனே உயிரோடு இருக்கிறப்ப நாம எதுக்கு சாவணும் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். என்னப்பா இப்படி செஞ்சுட்ட? என்ன செஞ்சுட்டேன்? இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதாக ஆசை பார்த்து சொல்லி ஊரெல்லாம் சுத்திட்டு இப்ப கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்றியாம? ஆமா, என்ன இப்போ செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு இப்ப ஆமான்னு வேற சொல்றியா? கடைசி என்னதான் சொல்ற? உன் பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோ. அவ கல்யாணம் பண்ணிக்க சொன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என் பொண்ணுகிட்டியா? அவகிட்ட எதுக்கு கேட்கணும்? பஞ்சாயத்து இந்த பொண்ணோட சும்மா ஜாலியா சுத்தினேன். உன் பொண்ணோட ஜாலியா சுத்தி அம்மாவாக்குனேன். அம்மாவா? ஏன் பொண்ணா? பஞ்சாயத்து என்ன இது? பஞ்சாயத்துக்கே பஞ்சாயத்தா? இதை நான் நம்ப மாட்டேன். நீ நம்பாட்டி போயா, அவர் பொண்ணு ரெடியா இருக்கு. என்னது? கடைசியா என்னதான் சொல்ற? நீ வா, அவர் பொண்ணு அம்மா வைக்கிறது தான். பஞ்சாயத்து ஏன் பொண்ணா? நான் வரையா இந்த ஊரை விட்டே போறியா? ஐயோ இரியா, இன்னும் பஞ்சாயத்தே முடியல, அதுக்குள்ள போறியா? பஞ்சாயத்து முடியுது, என் பொண்ணையே முடிச்சிருவானுங்க. என்ன வரமாட்டேன் சொல்லிட்டு முதல்ல வந்து நிக்கிற? உனக்காக யார் வந்தா? பின்ன இங்க வேற யார் இருக்கா? ஏய் எனக்காக தானே இங்க வந்திருக்க. முதல்ல வந்து உன் ஃப்ரெண்டு தானே பார்த்த, அப்ப அவங்க தானே உனக்கு முக்கியம். ஹேய் எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற? வாடா. விட வான்றல. சரி அப்புறம் எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன, உன்னை பார்க்காதது தான் ஒரே கவலையா இருந்தது. இப்போ அதுவும் இல்லை. இப்படி எல்லாம் சொல்லி டவுன் பொண்ணுங்களை வேணா ஏமாத்தலாம், ஆனா கிராமத்து பொண்ணுங்களை ஏமாத்த முடியாது. ஹே சரி அதை விடு. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், ஆனால் நீ கோச்சக்கூடாது சரியா? எனக்கு எப்பவுமே கொடுப்பியே, அதான் கிஸ் கிஸ். ஆசையை பாரு, இதுக்கெல்லாம் வேற ஆளை பார்த்துக்கோ. ஹேய் நான் என்ன அப்படி கேட்டேன்? நான் இது கூட கேட்கக்கூடாதா சொல்லு? எனக்காக ஒன்றே ஒன்று கொடு. இல்லை முடியாது. ஏய் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஏய் இப்போதான் வந்த உடனே கிளம்புறேன்ற? இல்லை கோவிலுக்குன்னு சொல்லிட்டு வந்தேன், வீட்டில் தேடுவாங்க. சரி போகிறதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று கொடுத்துட்டு போ. இல்லை முடியாது. குடுன்றல. இல்லை இப்போ குடிப்பியா மாட்டியா? ப்ளீஸ். முடியாதா? கொடுத்துட்டு போன்றல. சரி ஒன்றே ஒன்று தான். ஒன்றே ஒன்று தான்.
ஆனந்தமே ஆனந்தமே அன்பே அன்பே நீ வந்தால் ஆருயிரே ஆருயிரே ஆம்பல் மலரும் நீ சிரித்தால் காலடி ஓசையில் நான் எழுந்தேன் தினமாயிரம் ஆசையில் நான் கிடந்தேன் காலடி ஓசையில் நான் எழுந்தேன் தினமாயிரம் ஆசையில் நான் கிடந்தேன் ஆசை உண்டாகும் அதுவே ரெண்டாகும் உன்னால் ஒன்றாகும் நேரமடி ஆசை உண்டாகும் அதுவே ரெண்டாகும் உன்னால் ஒன்றாகும் நேரமடி ஆனந்தமே ஆனந்தமே அன்பே அன்பே நீ வந்தால் ஆசைகளும் ஆயிரமும் பூக்கும் பூக்கும் நீ நின்றாய் காலை கனவினில் வந்தாய் அந்தி மாலையில் மயக்கம் நீ தந்தாய் மலர்படும் பாட்டை கேளு பூங்காற்றினில் மெத்தை நீ போடு கண்ணில் ஆசை தூண்டுகிறாய் கனவில் ஆசை தீண்டுகிறாய் கண்ணில் ஆசை தூண்டுகிறாய் கனவில் ஆசை தீண்டுகிறாய் பூவே நீதான் சொந்தமடி பூர்வ ஜென்ம பந்தமடி ஆவணி வந்தாட காதணி கொண்டாட தாவணி திண்டாட்டம் போடுதடா ஆவணி வந்தாட காதணி கொண்டாட தாவணி திண்டாட்டம் போடுதடா ஆனந்தமே ஆனந்தமே அன்பே அன்பே நீ வந்தால் ஆருயிரே ஆருயிரே ஆம்பல் மலரும் நீ சிரித்தால் வைகை வந்தாடும் சாரல் உன் வருகை உணர்த்திடும் இளம் தூரல் சிரிப்பினில் செங்காந்தள் மலரும் நீ சிவந்தால் பாலையில் பூ பூக்கும் மெல்லினமே என திருடுகிறாய் இடையின சாமரம் வீசுகிறாய் மெல்லினமே என திருடுகிறாய் இடையின சாமரம் வீசுகிறாய் ஊரே ஒன்றாகும் உறவும் கொண்டாடும் தாலி தந்துன்னை சேர்ந்திடுவேன் ஊரே ஒன்றாகும் உறவும் கொண்டாடும் தாலி தந்துன்னை சேர்ந்திடுவேன் ஆனந்தமே ஆனந்தமே அன்பே அன்பே நீ வந்தால் ஆசைகளும் ஆயிரமும் பூக்கும் பூக்கும் நீ நின்றாய் என்ன பஞ்சாயத்து ரொம்ப யோசனை இருக்க மாதிரி தெரியுது. என்ன நெஞ்செழுத்து இருந்தா இந்த பஞ்சாயத்து வண்டியை ஒருத்தன் தேடி இருப்பான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான்னா கழுத்தை திருகி கல்ல வச்சு அமைக்கிடுவேன். உன் வண்டி தான் பஜன்லா சேட்டுகள்ல இருக்க. அங்க எப்படி போச்சு? நம்ம பாண்டி தான். பாண்டியா வரட்டு கேட்கிறேன். இருந்தாலும் பயமா தான் இருக்கு, கேட்டுருவோம். பஞ்சாயத்து அதை வரான் பாண்டி என்னையா இங்க வா. என் டிவிஎஸ் 50 காணோம். உன் டிவிஎஸ் 50 காணோம்னு என்கிட்ட கேட்குற? இல்ல அதை நீ நான் திருடிட்டேங்கிறியா? இல்ல பஜன்லால் சேட்டு கடையில என் வண்டியை நீ எடுத்துட்டு போய் அடகு வச்சதாக சொல்றாங்க. யோ நீ சொன்னியாயா? நான் சொல்ல பாண்டி நீ ஊருக்குள்ள என்னென்னமோ பண்ற, அதெல்லாம் நான் கண்டுக்கிறேன்னா கடைசியில என் தலையில கை வச்சிட்டிய. சேட்டு கடையில் வச்சிருக்கிற வண்டி எடுத்துட்டு வந்து எனக்கு கொடுத்துருப்பா. யோ பஞ்சாயத்து நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், நீ ஓவரா பேசிக்கிட்டே இருக்கியா? எட்ரா கையா. என்ன மாமா பிரச்சனை? பாண்டி என் வண்டியை அடகு வச்சுட்டான். சரி மாமா நான் வாங்கி தரேன். டேய் நீ என்னடா வாங்கி கொடுக்கறது? யோ அவன் கொடுத்தா வாங்குவ, அதையும் மீறி நீ வாங்கினு வச்சுக்கிய ஒரு 2 கையும் வெட்டி போட்டுருவேன். ஐயோ 2 கையும் வெட்டிட்டா பஞ்சாயத்துக்கு நான் எப்படி சொம்பு எடுத்துட்டு போவேன்? சொம்பு இல்லாமல் என்னால் தீர்ப்பு சொல்ல முடியாது. மாமா நீங்கள் எதையும் மனசில் வச்சுக்காதீங்க, அவனை பற்றி தான் தெரியும்ல. சரி நான் வரேன்.
கண்ணங்கிட்ட பணம் வாங்க சொன்னேன், என்னாச்சு? நேற்று போய் கேட்டேண்ணே, தரவே மாட்டேங்கிறானே, ஏமாத்திட்டே இருக்கானே. என்னது ஏமாத்திட்டு இருக்கானா? ஏடா நேத்து அவனை பார்த்தேன், என்கிட்ட சொன்னா உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன்னு பொய்யா சொல்ற? அண்ணா வீட்டில் கஷ்டண்ணே. டேய் வீட்டில் கஷ்டம்னா அண்ணன் எதுக்கு இருக்கேன்? மற்றவனுக்கு 5%, உனக்கு 3% வட்டி தரடா. சரிதானே? வாமா திரிபுர சுந்தரி, வா உட்கார்ற. இப்பதான் வட்டி கொடுக்க வழி தெரிஞ்சா உனக்கு? ஐயா சொல்லுமா. என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறேங்கய்யா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியுமா? ஒரு 2 லட்ச ரூபா தான் கொடுங்க ஐயா. ஏய் 2 லட்சமா? ஏற்கனவே வாங்கின 2 லட்சத்துக்கு அசலுங்கானா வட்டியங்கானா, இப்போ 2 லட்சம். அப்படிலாம் சொல்லாதீங்கய்யா. ஓ அப்படிலாம் சொல்லக்கூடாதோ? ஏற்கனவே 2 லட்சம் வாங்கியிருக்க, வட்டி வேணும் அசலுங்கண்ணா. நல்லா இருக்குதா? நான் எப்படியாவது கொடுத்துட்றேன் ஐயா. நான் கொடுக்கலன்னு வைக்க என்ன பண்ணுவேன்? ஐயா நீங்க பணம் கொடுக்கலன்னா என் பொண்ணு கல்யாணம் நின்றுடையா. நிக்கட்டும், கவலை விட. உன் பொண்ணு நானும் டேய் நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஆடு மாதிரியே தலையாட்டுறான். நீ முடிய பார்த்தாலே கஷ்டம். இவன் தான் சரியா இருக்கிறான். டேய் கட்டிக்கிறியாடா? கட்டிக்கிறேன். இந்த அம்மா இல்லடா, இந்த அம்மா பொண்ண கட்டிக்கிறேனே. இதோ வர்றா, கல்யாணத்துக்கு ரெடியா தாக்குறா. மாப்பிள்ள ஓகே தான். மா பையனை பத்தியா? உன் பொண்ணு கிட்ட சூப்பர் மாப்பிள்ள நல்லா இருக்கிறாடா. அட பாவி, நான் உதவி கேட்டு வந்தா என் பொண்ணையே கேட்கிறியாடா? நீங்க எல்லாம் உருப்படவே மாட்டீங்க. நீங்க அழிஞ்சு போவோம், நீ நாசமா போகும். நீங்க விளங்கவே மாட்டீங்க. என் பொண்ணையாடா கேக்குறீங்க? நீங்க நாசமா போயிடுவீங்க. டேய் கண்ணுக்கு நாசமா போயிடுவேன், ஊர்படா போயிடுவேன், அப்படியே பழிச்சிடும். ஏவா போய் வா போய் வா. டே வாங்கடா. என்னாச்சு? என்னமாச்சு? ஏதோ உடம்பு சரியில்லையா? ஒண்ணும் இல்லப்பா. ஏதாவது சாப்பிட்றீங்களா? எதுவும் வேணாப்பா. எதுக்குமா இப்ப அழுகுறீங்க? என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறேன். அந்த மருது கிட்ட போய் வட்டிக்கு பணம் கேட்டப்பா, அவரு இல்லைன்னு சொல்லிட்டாருப்பா. என் பொண்ணு கல்யாணமே நின்றுடுமாப்பா. பேங்க்ல லோன் வாங்கி கல்யாணம் பண்ணலாம்ல? எனக்கு யார தெரியும்? நானே படிப்பறிவு இல்லாதவளப்பா. என்னை நம்பி யாருப்பா பணம் கொடுப்பா? உங்களுக்கு சொந்த வீடு இருக்குங்களா? இருக்குதுப்பா. சரி, உங்க சொந்த வீடு பத்திரமும் ரேஷன் கார்டும் என்கிட்ட எடுத்துட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு பேங்க்ல லோன் வாங்கி தரேன். கண்டிப்பா நடக்குமாப்பா? கண்டிப்பா நடக்குமா? உங்க பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கும். இது மட்டும் நடந்துருச்சுன்னா என் குடும்பமே உனக்கு நன்றி கடன் பட்டிருக்குப்பா. சரிம்மா, நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நான் சொன்னதெல்லாம் எடுத்துட்டு வாங்க, உங்களுக்கு பேங்க்ல லோன் வாங்கி தரேன். சரிப்பா. பார்த்து போங்க. ஏய் கட்டிங்காவது வாங்கி கொடுவோம். இல்ல எவனாச்சும் ஒருத்தன் சிக்காமலா போறான். வெயிட் பண்றா. நேத்துல இருந்து இதான்டா சொல்லிட்டு அந்த ஒருத்தன் சிக்கிட்டான் பாடுறான். நான் என்ன வேலையா போய்கிட்டு இருக்கேன்? ஏன்டா என்னடா ஒரு குரூப்பா தெரியுறீங்க? வேலைக்கு போலையா? வேலை வெட்டியே இல்லைண்ணே, சரக்கடி கூட காசு. அப்புறம் எப்படி சரக்கடிக்க முடியும்? வேலைக்கு போனா தானே சரக்கடிக்க காசு வரும். இப்படி வெட்டி பயிலா தெரிஞ்சேன்னா நீ ஒரு வெட்டி பைய, அவன் ஒரு வெட்டி பைய, இப்படி வெட்டி பயிலா சுத்தி தெரிஞ்சுன்னா போடா வெட்டி பயில. யாரா வெட்டி பையா? அண்ணே சங்க அறுத்து விடுவேன். பொருள் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. வீட்டுல போய் பொருள் எடுத்து வந்து இவன் நெஞ்சில இருக்கிற மாஞ்சாவது எடுத்து மசாலா எடுத்து சாப்பிட. மாஞ்சா எடுக்க போறான். ராமநாதனுக்கு பிறந்த வேலைடா. அண்ணா இப்ப அவனை என்ன பண்ண போறான் பாருங்க. முன்னாடி அவன் மண்டையை உடைக்க போறான். என்ன பண்ற பாரு. கஷ்டப்பட்டு தெருவுல கண்ணு கிடக்க அதை எடுத்து எறிங்கடா. இரும்பு எத்தனை கண்ணு கிடக்க போச்சுல. வீட்டுக்கு போய் வேற பொருளா எடுத்து வந்து அவனை அடிக்கிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ண. என்ன கொஞ்ச நேரத்துல இப்படி என்னடா ஒன்னா கைய காமிச்சு டாட்டா சொல்லிட்டு போறாங்க. வண்டி வேற போகுது. அப்ப சண்டை வர்ற மாதிரி நடிச்சு வண்டியில ஏத்திட்டு போறாங்களா? நல்ல செட்டப்டா, நல்ல செட்டப்டா. நல்லா பிளான் பண்றீங்கடா. ஏன்டா வேணும்னு கேட்டிருந்தா கூட 150 கொடுத்துருப்படா. 1000 ரூபா சரக்கு, அதுவும் அடிமாட்டு விலைக்கு வாங்கினத அப்படியே ஏத்திக்கிட்டு போறீங்களடா. ஏடா டேய் கொடுத்துட்டு போகடா. ஆனா இது மாதிரி 4 பிள்ளைய 4 அப்பன் பெத்தான்னா
நக்கிட்டு போக வேண்டியதா போங்க. ஒரு வழியா நிலத்தை சுத்தி பார்த்தாச்சு. ஏண்டா கோபால் இடம் நல்லா தான் இருக்குது. ஏண்டா அவன் பத்திரத்தையும் கொடுத்துட்டான். இனி நம்ம இடமா போகுது. ஏய் இது யாருடா கரும்பு? நம்ம கண்ணை முட்டை இடம் தானே. கண்ணை விட்டு இடமா? ஏ சூப்பரா இருக்குடா. இது எப்போ நம்ம கிட்ட வருது? என்ன கொஞ்ச நேரம் வந்துருங்க. அவனுக்கு பணம் வேணா நம்ம கிட்ட கேட்க சொல்லு. டே ஊர்ல எந்த பயலுக்கு பணம் வேணாலும் நம்ம கிட்ட வருது. தம்பி பாப்பா எங்க எங்க ஃப்ரெஷ்ஷா கிளம்பிட்டேன். ஒரு ஃப்ரெண்ட் இருக்காப்ல அதான் பார்க்க போயிருக்கேன். நீங்க எங்க எங்க? சும்மா அப்படி பார்க்க வந்தேன். பத்தியா என் தம்பி சூப்பரா இருக்கா பாரு. பார்த்துட்டு வந்து போயிட்டு வா. பார்த்துப்பா பார்த்து பார்த்து சிங்க மாதிரி பரம்பறா. அண்ணே எங்க போறாரு தெரியுமா? எங்க போறான்? நந்தினியை பார்க்க போறாருண்ணே. நந்தினியை பார்க்க போறானா? ஆமாண்ணே, ரொம்ப நாளா லவ் பண்ணிருக்காருண்ணே. நந்தினியை லவ் பண்றானா? ஆமாண்ணே. மருதன் இருக்காரா? மேலே இருக்காரு. அண்ணா வணக்கண்ணே. வாயா பாண்டி, எப்படி இருக்க? சௌக்கியமா? நல்லா இருக்கண்ணே. வா வா, ரொம்ப நாள் சொன்ன பார்த்து. அப்புறம் ஏதோ விஷயம் பேசணும்னு வர சொன்னீங்களாமண்ணே? ஓ அதுவா, வந்து சுற்றி வழவழா குழக்கான்னு பேசி எனக்குலாம் பழக்கம் இல்லை. என் தம்பி உன் தங்கச்சி மேலே ஆசைப்படுறான். நீ என்ன சொல்கிற? அண்ணா நீங்கள் யார் நாங்கள் யார் எப்படின்னு இது ஒத்து வரும்? என்ன யாரு இந்த காலத்தில் போய் நீங்கள் யாரு நாங்கள் யாருன்னு? நம்மளாம் ஒன்றுக்குள்ள ஒன்றியா? உனக்குன்னா நான் வருவேன், எனக்குன்னா நீ வர போகிற. தவிர என்கிட்ட இல்லாத சுத்தா, என்கிட்ட இல்லாத பணமா சார்? அண்ணா உங்களுக்கு பணம் இருக்கலாண்ணே, ஆனால் எங்களுக்கு ஜனங்க இருக்காங்க. அந்த ஜனங்களுக்கு இந்த கல்யாணத்து மேலே விருப்பம் இருக்காதுண்ணே. என்னடா இது சினிமா அவசரம்லாம் பேசிட்டு இருக்க? இதவர் இது வரைக்கும் என் தம்பி எதெல்லாம் ஆசைப்பட்டானோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். இப்போ என் தம்பி உன் தங்கச்சி மேல ஆசைப்படுறான். என்ன சொல்ற? இது நடக்காதுண்ணே. நடக்காதா? ஏய் பாண்டி, நடக்குமா நடக்காது நான் முடிவு பண்ணடா. போடா போடா. தம்பி, சிவா தம்பி. யாரு? சிவா தம்பி இருக்காங்களா? இருக்காரு. கொஞ்சம் கூப்பிடுங்க. அண்ணா உன்னை பார்க்க வந்திருக்காங்கண்ணா. இதோ வரமா. வணக்கண்ணே. வணக்கம் தம்பி. என்ன எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை, அந்த மருந்துக்கிட்ட அதிக வட்டிக்கு வாங்கிட்டு எல்லாரும் கஷ்டப்படுறோம். நீங்கள் வந்து ஒரு அம்மாவுக்கு பேங்க்கில் லோன் வாங்கி கொடுத்ததா சொன்னாங்க. அது மாதிரி எங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க தம்பி. பேங்க்ல லோன் வேணும்னா நீங்களே போய் கேட்கலாம். பேங்க்கை பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது தம்பி. படித்த பிள்ளையா இருக்க, எங்களுக்கும் லோன் வாங்கி தரலாம்ல. நீங்கள் நினைக்கிற மாதிரி லோன் கிடைக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. அதுக்குன்னு தனி ஃபார்மாலிட்டிஸே இருக்குது. ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும், கரெக்டான ரீசன் இருக்கணும். இப்போல்லாம் இந்த தான் பேங்க்லேயே லோன் கொடுக்குறாங்க. எங்களுக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. என்ன வேணுமோ அதை எடுத்துகிட்டு வந்து தரோம். எங்களுக்கும் கொஞ்சம் உதவி பண்ணுப்பா. சரி, நீங்களாம் ஒன்று பண்ணுங்கள், உங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் எழுதி கொடுங்க. யாருக்கெல்லாம் லோன் கிடைக்குமோ கண்டிப்பாக நான் வாங்கி தரேன். சரிப்பா, ரொம்ப நன்றி. சரிங்க, வாங்க. அண்ணே என்னண்ணே யோசனையாக இருக்கீங்க? ஒன்றும் இல்லைடா, பாண்டிக்கிட்ட ஆமாம் என் தம்பிக்கு அவன் தங்கச்சியை பொண்ணு கேட்டேன். பையன் இல்லைன்னுட்டான். என் தம்பிக்கு பொண்ணு கொடுக்காத அந்த குடும்பம் எப்படி வாழுதுன்னு பார்க்குறேன். ஏய் அவனை சும்மா விடக்கூடாதுடா, இதான் பண்ணணும்டா. அண்ணே அப்படிலாம் எதுவும் பண்ணுறாதீங்க. அவன் ஊதாரி, அவங்க அப்பா ஒரு குடிக்காரன்னு நினைக்காதீங்க. அவனுக்கு ஏதாவது ஒன்றுனா இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து அவன் பின்னாடி நிற்பாங்க. நமக்கு ஒரு நேரம் வருண்ணே, அப்போ பார்த்துக்கலாண்ணே. நீ சொல்றது கரெக்டு தான்டா. அப்போ நான் உண்டு இல்லைன்னு பண்ணும். வாடா பார்த்துக்கலாம். மாப்பிள மாப்பு வாங்க மாமா, என்ன வெளியே நிற்கிறீங்க? உள்ளே வாங்க. கிடக்கட்டும். ஊரில் எல்லாத்துக்கும் லோன் வாங்கி தரையாம்மா. இந்த மாமாவுக்கு ஒரு பர்சனல் லோன் வாங்கி தரலாம்ல? உங்களுக்கு எதுக்கு? தாஜ்மஹால் கட்டவா கேட்பாங்க, எல்லாம் சரக்கடிக்கு தான். ஏன் மாமா நீங்கள் வேற? போங்க மாமா. வண்டிக்கு லோன் வாங்கி தரீங்க, வீட்டுக்கு லோன் வாங்கி தரீங்க, காருக்கு லோன் வாங்கி தரீங்க, சகலத்துக்கு லோன் வாங்கி தரீங்க.
சரக்கடிக்கு மட்டும் லோன் வாங்கி தர மாட்டீங்க. இரு இன்னைக்கு இதை பார் கவுன்சிலில் வச்சுக்கிறேன். அண்ணே எல்லா பூசிங்க வச்சுட்டுண்ணே, இது ஒரு பூசிங்க எடுத்துட்டு போட்டானே. போட. டேய் இந்த கற்பகம் ரொம்ப நாளா பணம் கொடுக்குறேன் டிமி கொடுத்துருக்கிறான். கேட்டா இன்னைக்கு நாளைக்குங்கிறான். ஆனா புதுசா ஃப்ரிட்ஜ் வாங்கி இருக்கிறான். போறீங்க கற்பகத்தையும் தூக்குறீங்க, ஃப்ரிட்ஜையும் தூக்குறீங்க. போ. அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். ஒரு விஷயம் தெரியுமாண்ணா உங்களுக்கு? சொன்னா தானடா தெரியும். சிவாபையிலண்ணா ஊர்ல எல்லாத்துக்கும் லோன் வாங்கி தரானே. எங்க? பேங்க்ல தான். பேங்க்ல தானடா? அவன் வாங்கி கொடுத்தா உனக்கு என்ன பிரச்சனை? நம்மளுக்கு கும்பிடு போட்டவலாம் சிவாவை பார்த்து வணக்கண்ணான்னு சொல்றாங்கண்ணா. அவனுக்கு கும்பிடு போட்டா உனக்கு என்னடா பிரச்சனை? அண்ணா இப்படியே போயிட்டு தானே நம்மகிட்ட எவனா பணம் வாங்க வருவான். அட போட பைத்தியக்காரன். எவனுக்காவது லோன் வேணா பேங்க் போறான்னு வைய. பேங்க்ல போய் அண்ணா என் பொண்ணு கல்யாணம் வச்சுக்கிறேன் பணம் கொடுக்கணும். எப்போ கொடுப்பான்? பேங்க்ல குழந்தை பிறந்த பிறகு கொடுப்பான். இதே என்கிட்ட வந்து அண்ணா என் பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேன் பணம் கொடுங்கன்னா நான் எப்போ கொடுப்பேன்? ஃபர்ஸ்ட் டென்னுக்கே கொடுத்துருவேன். என்னண்ணா சொல்றீங்க? சரி நிச்சயதார்த்தம் போய் கொடுத்துருவான். அண்ணா சீரியஸா பேசிட்டு இருக்கா? காமெடி பண்றீங்க? இப்படியே போயிட்டு இருந்தா மூட்டை முடிச்சு கட்டிட்டு ஊர் பக்கம் போக வேண்டியதான். யாரா நான் மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு வெளியூர் போனோமா? பாண்டி சிவா என் காலை மிதிச்சிட்டீங்க. உங்களை விட மாட்டான்டா. உங்களை என்ன பண்ண பாரு. என்ன அவன் தனியா உட்காந்து புலம்பிட்டு இருக்கான்? என்ன பாண்டி சோகமா இருக்க? ஆமா சிவா வந்ததுல நீ சரியில்லையே. அவனை எப்படியாவது அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தணும்டா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவனை அசிங்கப்படுத்துறத விட அவன் வாழ்க்கையிலே தோக்குற மாதிரி ஒரு ஐடியா சொல்றேன், கேக்குறியா? என்னடா சொல்ற? மச்சான் உன் அத்தை பொண்ணு சந்தியாவை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு வச்சுக்க. சிவா உன்னை எதிர்க்கணும்னு நினைச்சான்னா தான் தங்கச்சி வாழ்க்கை பாழா போயிடுன்னு சொல்லி நினைச்சு அணுவா துடிப்பான். அவன் தங்கச்சி எப்படி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பான்? சென்டிமெண்ட் மச்சான், சென்டிமெண்ட். சந்தியா உனக்கு முறை பொண்ணு, அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குமாப்ல. நீ வீட்டுக்கு போ, அம்மா கிட்ட அத்தை பொண்ணை கல்யாணம் முடிச்சு வைன்னு ஒத்த கால நில்லு மாப்ள. இல்லன்னா செத்துருவேன்னு மிரட்டு. அப்புறம் பாரு மாப்ள என்ன நடக்குதுன்ட்டு. நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத மச்சான், வாடா பாத்துக்கலாம். வா. என்ன சொல்லு? சரக்கு இறங்கிருச்சுடு. ஒரு 100 ரூபா கொடுற. ஒரு கோட்டை அடிச்சு வந்து கும்முன்னு இருக்கேன். அதே 200 ரூபா கொடுத்துன்னு வை. ஒரு ஆஃப் அடிச்சு அடக்கமா இருக்கேன். உனக்கு ஒரு வேலையே இல்லையா? எப்ப பாரு குடிக்கிறதுக்கு காசுன்னு கேட்டு என்ன வேலை செய்ய விடியா? அம்மா என்னடா? நான் சந்தியாவை கல்யாணம் பண்ணலாம்னு ஆசைப்படுறேம்மா. உங்க அண்ணன்ட்ட பேசி எப்படியோ எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கம்மா. கல்யாணமா? எனக்கா? இவ்வளோ கட்டிட்டு நான் படுற பாடு பார்த்தாதா? 1 கோடி ரூபா கொடுத்தாலும் எனக்கு கல்யாணம் வேண்டாம். யோ வேலையை பார்த்துட்டு போயா. நீயே வேலை வெட்டிக்கு போகாம ஊர் சுத்தி திரியிற. பத்தாத்துக்கு உங்க அப்பா வேற குடிகாரரு. இதுல எங்க அண்ணன் எப்படி பொண்ணு கொடுப்பாரு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சந்தியாவை கல்யாணம் பண்ற எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. நீ தான் எப்படியாவது உங்க அண்ணன்ட்ட பேசி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். உரிமையா? உரிமை மாத்திரம் எந்த போதாதுரா. அவளை கல்யாணம் பண்ணிட்டு காப்பாத்துற தகுதியே இருக்கணும்டா. எங்க அண்ணன் கிட்ட எந்த மூஞ்சி வச்சுட்டா பொண்ணு கேட்பேன்? அம்மா நீங்க இப்படி ஏதாவது பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் வரும்போதே பால் டாயிலோட வந்திருக்கேன். நீங்க மட்டும் உங்க அண்ணன் பொண்ணு சந்தியாவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கல, இந்த பால் டாயில குடிச்சு செத்துருவோம்மா. ஒரே ஒரு புள்ள கண்ணே கண்ணின்னு வளர்த்துறேடா. எப்படியாவது எங்க அண்ணன் கையில கல்யாணம் உன சந்தியா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. என்ன இந்த மாதிரி பண்ற? எனக்கு யாரா இருக்காங்க? என்னது ஃபாரின் சரக்கு மாதிரி இருக்கு? இருறா செல்லாம், உன்னை 10 நிமிஷம் கழிச்சு ஏற்றிக்கிறேன். என்னங்க ஒரே யோசனையில் இருக்கீங்க? அது இல்லைம்மா, மழை வேற விட்டு விட்டு வந்துட்டே இருக்குது. வயலில் நிறைய வேலைகள்லாம் இருக்குது. எந்த வேலையுமே செய்ய முடிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி, நான் அந்த பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அந்த சட்டை எடுத்துட்டு வா. சரிங்க. என்னம்மா அங்கேயே நிற்கிற? உள்ள வா. அண்ணே. வாமா சாந்தி, நீ உட்காரு. நான் முக்கியமான வேலையை கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்துடுறேன். அண்ணே நான் கூட உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுனேன். என்ன விஷயம்? அண்ணே பாண்டிக்கு. பாண்டியனா? அவனுக்கு என்ன? இன்னைக்கு காலையில் தான் பார்த்தேன், நல்லா தான் இருக்கிறான். இல்லண்ணே, பாண்டிக்கு சந்தியாவை பொண்ணு கேட்டு வந்திருக்கண்ணே. என்னது? பொண்ணு கேட்க வந்திருக்கிறியா? என்னம்மா என்கிட்ட விளையாடுறியா நீ? விளையாடலண்ணே, உண்மையா தானே கேட்குறேன். பதில் சொல்லுங்க அண்ணே. பதிலா? நியாயமா கேட்டீங்கன்னா நல்ல பதிலா சொல்லலாம். ஆனா இப்படி அநியாயமா கேட்டீங்கன்னா
எப்படிம்மா பதில் சொல்ல முடியும்? எதுன்னு அநியாயமான கேள்வி? அவனுக்கு இந்த வீட்ல பொண்ணு கட்டுறதுக்கு எல்லா உரிமை இருக்குன்னு. சந்தியா இல்லைன்னா பாண்டி செத்துருவானே, பாண்டி இல்லைன்னா நான் செத்துருவானே. ஏற்கனவே உன்னை அந்த வீட்டுக்கு கொடுத்து நான் செத்துட்டு இருக்கேன். அது அறிவு உனக்கு? இப்போ இவளை அவனுக்கு நீ கொடுக்க சொல்றியா? முடிவை என்னத்தானே சொல்றீங்க? முடிவா? முடியாதுன்னு சொல்றேன். இந்த வீட்ல பிறந்த பொண்ணு நான் வயிறு எறிய சொல்றேன். நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க, நாசமா போயிடுவீங்க. ஏன் வயிற்றுமா சும்மா விடாது? என்னங்க இது இப்படி சாவிச்சுட்டு போற? யாரையா வீட்டில் வெளியே இந்த வீட்டில் நான் பொண்ணு கட்டினதே பெரிய விஷயம். என் பையனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னியாம்மா. என் பையனுக்கு என்னையா குறைச்சல? கருப்பாக இருந்தாலும் களையா இருக்காயா, கருப்பு சிங்கண்டா. வெளியே வேணாம். யோ என்னையா எங்க குஷ சத்தம் போட்டுனுறா? இது ஏன் வீடு? உன் மச்சான் வீடு அங்கே இருக்குது, அங்கே போ. ஓ வீடா? எல்லாம் எனக்கு தெரியும். என் மச்சான் கிட்ட சண்டை போடுறதுக்கு ட்ரைனிங் எடுத்தேன். சரி சரி போ. இந்த ஆளுகிட்ட இதே தொந்தரவா போச்சு டெய்லியும். கை கொடு. பாத்தியாரு. சரி போலாமா? யார் வீட்டு போடுமா நீ? இந்த பையங்கோட ஓடி போடான்னு திட்டம் போட்டியா? ஜோடி பொறுத்த நல்லா தான் இருக்கு. கல்யாணம் பண்ணிக்கங்க. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, குடிஞ்சவரை நிமராத குத்து விளக்கு. பையன் நல்லா தான் இருக்கா, ஓடி போய்க்குங்க. நான் யார் வீட்டையும் சொல்ல மாட்டேன், சரியா? போய்க்குமா, போமா, போய்க்குங்க. பாரு, பெத்த பொண்ணு யாருன்னு கூட தெரியல. இவரெல்லாம் என் மாமனார வர போறாரு. இதெல்லாம் என் தலையெழுத்து. வா. ஏய், என் அப்பாவை பத்தி இப்படி எல்லாம் பேசாத. சரி வா போலாம். சரி அம்மாவை பத்தி சொல்லலாமா? இங்க பாரு, சும்மா வரியா இல்லையா? என்னன்னா? எங்க போயிட்டு வர? ஃப்ரெண்ட பார்க்க போனேன். நீ எந்த ஃப்ரெண்ட பார்க்க போயிட்டு வரேன்னு எனக்கு தெரியும். நீ மறுபடியும் சிவாவை பார்க்க போனேன்னு வச்சுக்கியேன், ஒன்னும் பண்ணவே மாட்டேன். அந்த சிவா இருக்கான் பாத்தியா, அவன் ஒரு கை ஒரு கால் அப்படியே கண்டதுன்னு வெட்டி போட்டுருவேன். தேவையில்லாம உன் மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு உன் வாழ்க்கையை நீயே பாழாக்கிறாத. புரிஞ்சுதா? நீ நினைச்சது எதுவுமே நடக்கவே நடக்காது. என்னடா அவளை திட்டிட்டு இருக்கற? உன் வேலையை பார்த்துட்டு போடா. நீ வாமா. ஆமா, உன் வாழ்க்கை மாதிரியே உன் பொண்ணு வாழ்க்கை ஆயிர போகுது. கிளம்பு கிளம்பு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். முதல்ல நீ உருப்படுற வழியை பாரு. சரிடா. ஏய் நீ கிளம்பு கிளம்பு. சரி நீ போ. வரேன்டா. சரிடா. சிவா, நீ என் தங்கச்சிட்ட பழகுறது எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்கலன்னா என்ன? உன் தங்கச்சிக்கு பிடிச்சிருக்குல? அப்படின்னா உன்னை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுமே. ஏன்னா உனக்கு நடக்கிறதுக்கு கால் இருக்காது. பாண்டி, இந்த மாதிரி வெட்டியா பேசுறதை விட்டு ஏதாவது வேலையை பாரு. நான் வேணா உனக்கு கசாப்பு கடையில் வேலை வாங்கி தரட்டா? நீ தான் காலை நல்லா வெட்டிவிய. டேய், நீ எப்படி என் தங்கச்சியை கல்யாணம் பண்றேன்னு நான் பாக்குறேன். நந்தினி உனக்கு தங்கச்சினா எனக்கு அவ அத்தை பொண்ணு. அவளை கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீ தாண்டா என் கல்யாணத்துல மாப்பிள்ளை தொலை. வட்டா? ஏய் நந்தினி, ஏய் இல்லை நந்தினி, என்ன? நான் எவ்வளோ நாள் தான் உன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஆக ஆக உன் மேலே இருக்கிற ஆசை எனக்கு அதிகமாகிட்டு தான் இருக்கு. உன் மனசில் நீ என்னதான் நினச்சிட்டு இருக்க சொல்லு நந்தினி. மனசுங்கிறது உடம்புல கட்டிக்கிற புடவை மாதிரி இல்லை. வேணும்னா கட்டிக்கிறதுக்கும் வேணும்னா தூக்கி போடுறதுக்கும். எப்பவுமே என் மனசுல என் மாமன் தான் இருப்பாரு. மாமனா? மாமா? ஏய், உனக்காக நான் இத்தனை வருஷம் காத்திருந்தேன். என் மனசை நீ புரிஞ்சுப்பேன்னு நினச்சேன். ஆனால் நீ புரிஞ்சிக்கவே இல்லை. நந்தினி, உனக்கு ஒன்று தெரியுமா? உன்னை 5 நிமிஷம் பார்க்கறதுக்காக ஒவ்வொரு நாளும் 5 மணி நேரம் நான் காத்திருந்திருக்கேன். காத்திருந்து 5 வருஷம் போயிடுச்சு. ஏன் நந்தினி,
என்ன உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கலன்னா என்ன காரணம் தான் சொல்ல. எனக்கு உன்னை பிடிக்கலன்னு சொல்றதுக்கு 1000 காரணம் இருக்கு. ஆனா உன்னை எனக்கு பிடிக்குதுன்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரு காரணம் கூட இல்ல. ஏன் நந்தினி, என் கண்ணு பிடிக்கலையா? என் மீசை பிடிக்கலையா? இல்ல என்னையே பிடிக்கலையா? என்ன உனக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு காரணம் கூட கிடைக்கல? உன் காதல் நீ கால்ல போடுற செருப்பு மாதிரி. அதை எப்ப வேணா நீ கழட்டிடுவ. ஆனா என் மாமா காதல் எனக்குள்ளேயே ஓடுற ரத்த மாதிரி. அது எப்பவும் எனக்குள்ளேயே இருக்கும். ஏய், வீணா அந்த ரத்தத்தை என்ன பார்க்க வச்சிராத. இத பார், இந்த மாதிரி மிரட்டுறதெல்லாம் விட்டுட்டு உனக்கு பிடிச்ச பொண்ணா போய் கல்யாணம் பண்ணிக்க போ. நீ சொல்றது கரெக்டு தான். ஆனா எனக்கு ஒன்னதானே பிடிச்சிருக்கு நந்தினி. எனக்கும் உனக்கும் தான் கல்யாணம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த மாதிரி வீண் பேச்செல்லாம் பேசாம கிளம்பு. என் அண்ணனுக்கும் மாமனுக்கும் தெரிஞ்சா என்ன நடக்கும்னு தெரியும்ல. என்னடி பண்ணுவானுங்க? என்ன பண்ணுவானுங்க? இப்போ வர சொல்லிடு. இப்போ வர சொல்லு. வர சொல்லிடு. இப்போ என்ன பண்றோம் பாரு. ஏய் நந்தினி, ஏய் ஏய் நில்லுடி. என் தம்பி சாவுக்கு காரணமானவளே நான் சும்மா விட மாட்டேன். என்னன்னு இப்படி ஆகி போச்சு? அவளை விடக்கூடாதுண்ணே. சும்மாறா, நேரங்காலம் தெரியாம. டேய், என்னடா நேரங்காலம் தெரியாம? என் தம்பி செத்துட்டான்டா. என் தம்பி சாவுக்கு காரணமான அவளை வெட்டணும்டா. பொறுமையா இருண்ணே, சொன்னா கேளுண்ணே. அவன் பிரச்சனை பண்ணா ஊர்லயே இருக்க முடியாதுண்ணே. நேரம் வரும்ண்ணே, சரியா செஞ்சிரும்ண்ணே. டேய், எப்படா நேரம் வரும்? எப்படா நேரம் வரும்? என் தம்பி செத்துட்டான்டா. அவளை சும்மா விடக்கூடாதுடா. அண்ணே, எங்களுக்கும் கோவம் இருக்குண்ணே. ஊரே அவன் பக்கம்ண்ணே. நான் ஊனு ஒரு வார்த்தை சொன்னா நான் சரியா செஞ்சுட்டு வந்துடுறேன். டேய் சுமாரா, நீ தப்பா செய்ய போய் அவங்க சார் இட போறாங்க. ஆமாண்டா, நீங்க இப்ப ஏதாவது செய்ய போனா வீண் பிரச்சனை ஆயிடும். கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவளை வச்சுக்கிறேன். நம்ம கிட்ட இவனு சிக்காமலா போயிடுவான். அதெல்லாம் சிக்குவான்டா. வெயிட் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் அவசரம் தான்.
என்னடா பாண்டே எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மச்சான். மூர்த்தி நீ எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன் மச்சான். பார்த்தா தெரியலையா? என்ன விடு மச்சான், நீ என்ன பண்ற? ஏய் எங்க தலையா வந்தேன், அவனை போய் என்ன பண்றேன்னு கேக்குற? டேய் அடங்குடா, சும்மா தான் மச்சான் இருக்கேன். இப்படியே இருந்தா எப்படா பாண்டே? அம்மா புது கார்லாம் வாங்கி கலக்குற, அப்படி என்னதான்டா பண்ற? ஒன்றும் இல்லை மச்சான், சென்னையில் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மச்சான். மாதம் 30,000 வந்துச்சு. சரி என்னடா ஸ்கீம் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். அது பார்த்தா மாதம் ஒரு 1.5 லட்ச ரூபா வருது, இன்னும் வந்துட்டு இருக்கு. அதனால தான் ஐயா சென்னையில் பைக்கு காருன்னு அப்படியே போயிட்டு இருக்கேன். டேய் இந்த ஸ்கீம் சூப்பரா இருக்கு மச்சான், எப்படிடா அப்படி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான், ஒரு சின்ன அமௌண்ட் எடுத்துட்டு வா, என் கூட சென்னைக்கு வா, நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு, அப்புறம் அவ்வளோதான் மச்சான், ஏரியாவில் நம்ம தான் கெத்து. என்ன எங்கள் அம்மாட்ட கேட்டு சொல்லட்டுமா? சரி மச்சான், நீ எப்படின்னா பணத்தை ரெடி பண்ணிட்டு வா, நம்ம யாருன்னு காமிச்சிடலாம். நீ அம்மா கிட்ட கேட்டு சொல்லு, நான் உன் ஈவினிங் வந்து மீட் பண்ணுறேன் மச்சான். சரி நான் கிளம்புவா? ஓகேவா? பாய் மச்சான். பாய் பாஸ். பாய் பாய். ராஜன் மாமா வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உட்காருங்க மாமா. உன் மேல எனக்கு கொஞ்சம் வருத்தம்ப்பா. என்ன மாமா இது, வந்தது வராதுன்னு இப்படி சொல்றீங்க? இல்ல, உன் தங்கச்சி வந்து பொண்ணு கேட்டிருக்கா, நீ இல்லைன்னு மறுத்துட்டியா? அவங்க அழுது புலம்பிட்டு கிடக்குறாப்பா. ஏன் மாமா, அவனை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும், தெரிஞ்சிருந்து இப்படி வந்து பேசிட்டு இருக்கிறீங்களே? அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. யார் தான் தப்பு பண்ணல. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கால் கட்டு போட்டா அவன் திருந்திடுவான். இது பாருங்க, அந்த குடும்பத்துக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணை கொடுத்துட்டு காலமெல்லாம் நான் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். இல்லப்பா, வேற ஏதாவது குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து பொண்ணு கேட்டு நீ மறுத்திருந்தா அது பரவாயில்ல. ஆனா 1000 தான் இருந்தாலும் அவ உன் கூட பிறந்த தங்கச்சி, நீயே இப்படி சொன்ன எப்படிப்பா? இதை பாரு, அவ எப்போ அந்த வீட்டுக்கு மருமகளா போனாலோ அப்பிருந்து அவ அனுபவிக்காத வேதனையே கிடையாது. நீ எடுக்கிற நல்ல முடிவில் தான் உன் தங்கச்சிக்கு ஒரு விடிவு காலமே பிறக்க போகுது. என்னப்பா இவ்வளவு தூரம் நான் சொல்ற பேசாமையே இருக்க? சரி மாமா, நீங்க சொல்றதுனால நான் இதுக்கு சம்மதிக்கிறேன். ஆனா ஒண்ணு, நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா உங்களை தான் நான் வந்து கேட்பேன். கவலைப்படாதப்பா, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். அப்ப நான் வரட்டுமா? வாங்க சத்துப்பா, தண்ணி சாப்பிடுங்க. ஏமா இவ்வளவு நேரம் நீ உள்ளே இருந்தா? நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். உனக்கு சம்மதம் தானே? அவருக்கு சம்மதம்னா எனக்கு சம்மதம் தான். அப்ப கூடிய சீக்கிரம் மேல சத்தம் கேட்கும். டேய் மாப்பிள, என்னடா யோசிக்கிறீங்க? வாங்கடா போலாம். டேய் எங்கடா கூட்டு போற? டேய் ஜலஜா கூட ஜல்சா பண்ணத்தான். என்னடா யோசிச்சுட்டு இருக்க? என்னடா சொல்றான்? வாடா டேய் மாப்பிள வா. ஏய் மாமா வாடா வாடா. ஏய் வாடா. எல்லாமே உனக்காகத்தான். சாயங்காலம் நான் சதிராடுற, மனசில் வந்து விளையாடுற. மல்லி மல்லி குண்ட மல்லி, இங்க காத்திருக்கு 2 மல்லி. மல்லி மல்லி குண்ட மல்லி, இங்க காத்திருக்கு 2 மல்லி. ஊரோரோ தோப்பு இருக்குது, காயம் காய்ச்சிருக்குது.
சீட்டை எதுக்குடா தூண்டில் போட வந்து துள்ளாத போடா கூண்டில் சிக்கிக்காதடா குருவியாக கொட்டுற குருவி போல சுத்துற குருவியாக கொட்டுற கோபத்தையும் கூட்டுற இந்த இடம் வேண்டாமடா ஊரோரோ தோப்பு இருக்குதே காயம் காய்ச்சிருக்குதே போடல நீ கண்டபடி முழுக்கிற மாலை வெட்ட நினைக்கிற நீ மல்ல கட்ட துடிக்கிற காலு கட்டு போடல நீ கண்டபடி முழுக்கிற மாலை வெட்ட நினைக்கிற நீ மல்ல கட்ட துடிக்கிற பாவம் சின்ன பையன் பச்சை புள்ளதானே ஏதோ ஆசை வச்சானே பாடம் சொல்லி தர பள்ளியற வந்து வீணா மாட்டிக்கிட்டானே ஆடி காத்து அடிக்குது அம்மை கூட நகருது நாடு எல்லாம் துடிக்குது நல்ல நாள் பாக்குது அடாவடி பண்ணாதடா ஊரோரோ தோப்பு இருக்குதே காயம் காய்ச்சிருக்குதே வெட்டி பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்குது. இளிச்சவாய் அப்பனுங்க இருக்கிற வரைக்கும் வெட்டி பசங்களுக்கு எல்லாம் கல்யாணம் நடக்கும். ஏய் எதுக்கு எங்க அப்பாவை இழுக்கிற? நீ என்ன எங்க அண்ணனை பத்தியே தப்பா பேசுற? நீ என்னமோ ஐஏஎஸ் கலெக்டர் படிச்ச மாதிரி நீ படிச்சுட்டு வெட்டியா இருக்க, எங்க அண்ணன் படிக்காம வெட்டியா இருக்கான். பூமியில தங்கமும் கிடைக்குது நிலக்கரியும் கிடைக்குது. நான் தங்கம் மாதிரி, உன் அண்ணன் நிலக்கரி மாதிரி. தங்கம் நிலக்கரியில கரண்ட்டும் கிடைக்குது. எங்க அண்ணன் கரண்ட் மாதிரி தொட்டா ஷாக் அடிப்பான். நான் தொட்டா என்ன நடக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். சரி அது எதுக்கு, வந்த வேலையை பார்ப்போம். தொடர்றதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல போய் வேலையை பாரு. இதை போய் உன் அண்ணன் கிட்ட சொல்லு. சரி அவனை பத்தி பேசி எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு, சரி வா. ஏய் இப்போ எதுக்கு தள்ளி விட்ட? இல்ல எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஏய் நந்தினி, ஏய் ப்ளீஸ் நான் கிளம்புறேன். ஏய் நந்தினி, இப்பதானே வந்தோம், உடனே ஏன் கிளம்புற? நான் போறேன். ஏய் இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்காது. ப்ளீஸ் வீட்ல தேடுவாங்க, நான் போறேன். ஏய் நந்தினி, ஏய் நந்தினி. ஏய் டேய் கோவப்படாதடா, எல்லாம் ஒரு காரணமா தானே கல்யாணம் பண்ணிருக்கேன். நான் நேர்ல வந்து உன்னை பார்க்கறேன், வை. டே பாண்டி, இங்க என்னடா பண்ற? சும்மா தான்டா இருக்கேன். ஆமா நீ எப்படி அங்க வந்த? இப்பதான்டா வந்தேன். சரி உட்கார்றா. சொல்லு மச்சான், கல்யாணம் எப்படி முடிஞ்சது? நல்லபடியா முடிஞ்சதுடா. ஓகே. ஆமா நீ ஏன்டா என் கல்யாணத்துக்கு வரல? சாரி மச்சான், திடீர்னு ஆஃபீஸ்ல ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. மலேசியா வரைக்கும் போக வேண்டியது இருந்துச்சு, அதனால தான் மச்சான் வர முடியல. இல்லைனா உன் கல்யாணத்தை நான் வரமாட்டேனா? சரிடா. ஆமா உன் பிசினஸ்லாம் எப்படி போகுது? அதெல்லாம் சூப்பர் மச்சான், நம்ம பிசினஸ் பத்தி தெரியும்ல. இப்போ கூட 5 ஏக்கரா இடம் வாங்கியிருக்கேன். ஆமா நீ பைசா ரெடி பண்ணிட்டியா? டேய் இவ்வளோ பணத்துக்கு நான் எங்கடா போவேன், எல்லாம் வயல் வேலை தானடா. புரியுது பாண்டி, இருந்தாலும் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, லைஃப்ல செட்டில் ஆகணும். இப்படியே இருந்தா எப்படா? அப்புறமா ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம்டா. சரிடா மச்சான், எப்படியாச்சும் பணம் ரெடி பண்ணிட்டு நான் உனக்கு கால் பண்றேன்டா. கண்டிப்பா அரேஞ்ச் பண்ணு மச்சான், ஓகேவா? சரி கால் பண்ணு. அப்புறம் மச்சான், புது மாப்பிள்ள ஜாலி தான், என்ஜாய் பண்ணு. சரிடா மச்சான், நான் வரட்டுமா? ஓகேடா பாய் மச்சான். எப்படியாவது பணத்தை சீக்கிரம் ரெடி பண்ணிடணும். ஏன்னா இந்த மாசம் கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்க இரும்பையெல்லாம் எங்கேயாவது கொண்டு போய் நல்ல விலைக்கு வித்துட்டு எப்படி உனக்கு ஒரு 1/2 பவுன்ல தோடு வாங்கி போட்டுருவேன். நீயா? நீன்னா எனக்கு உசூரு. பொட்டாட்டிடா பொட்டாட்டிடா. எப்படிண்ணே இருக்கீங்க? நல்லா இருக்கு தம்பி. என்னண்ணே நல்லா இருக்கு. பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஆமா வெளியூர் போயிருந்தேன். என்னண்ணே கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி வெப்பாட்டி இருக்கும் சொல்லுவாங்க. ஆனா அது உங்க விஷயத்துல கரெக்டா போச்சுண்ணே. என்னப்பா சொல்ற? நேத்து கூட உங்க பொண்டாட்டிய இதே ரோட்ல மல்லிகை பூச்சி சும்மா கம கமன்னு கூட்டிட்டு வந்தீங்களேண்ணே. ஆத்தாடி, நீங்க 2 பேரும் நடந்து வரத பார்த்துட்டு கமலஹாசனும் ஸ்ரீதேவியும் ஜோடியா நடந்து போற மாதிரி இருந்துச்சுண்ணே. அப்படிப்பட்ட பொண்டாட்டியை விட்டு இப்படி ஒரு 5 பைசா மூஞ்சியை கூட்டு வந்துட்டீங்களேண்ணே. சோழியை முடிச்சுட்டாங்க. ஏயா சம்பாதிக்கிற காசு ஒத்த பைசா கூட கட்டின பொண்டாட்டிக்கு கொடுக்காம இவங்க சொல்ற அந்த சிரிக்கி வீட்டுல தான் கொண்டு போய் கொடுக்குறியா? போய் சொல்றாங்க. பூ வாங்கிட்டு போனியா? யாருக்கு? சாமிக்கு. அவ சாமி, நான் குரங்கா? இல்ல இல்ல அவதான் குரங்கு. நீ சரிப்பட்டு வர மாட்ட. நீ வீட்டுக்கு வா, உன் கைய காலெல்லாம் உடைக்கிறேன். வாடி வா, நைட்டு வீட்டுக்கு தான் வரணும் நீ. ஐயோ ஐயோ போய் சொல்றாங்க. என் வாழ்க்கை கெடுத்துறாங்க. நீ தான் எனக்கு உசுரு. ஐயோ நீ இல்ல ஒரு நிமிஷம் உயிர் வாழ மாட்டேன். ஐயோ சொல்றேன். ஐயோ சட்டை போடாதே. பாக்க ஒரே சிரிப்பு. ஐயோ அடிக்காத. ஐயோ அடிக்காத. ஐயோ அம்மா அடிக்காத. ஐயோ இவன் ஏன் இந்த வீட்டுக்கு போறான்? சரி போய் பாத்துருவோம்.
வீட்டுக்குள்ளே போகிறான்? சரி பார்த்துக்கலாம். சாப்பிட்டியாடா? இல்லையே. சரி வா சாப்பிடலாம். யாரோ தட்டுறாங்க. யாரு? யாருன்னு தெரியல. நீ பின்வாசல் வழியா வெளியே போயிடு, நான் யாருன்னு பார்க்குறேன். ஓகே ஓகே. என்ன சிவா இந்த நேரத்துல? பாண்டி உள்ள இருக்கானா? இல்லையே. நான் பார்த்தேன். நான் தான் இல்லைன்னு சொல்றேன்ல. நான் பார்த்தேன், வழிவிடு. ஏ சிவா, நான் தான் இல்லைன்னு சொல்றேன்ல. பின்வாசல் வழியே போயிட்டானா? ஏய் ஏய் அடியே வாடி இங்க. என்னங்க? உன் பையன் என்ன காரியம் பண்ணிருக்கான் தெரியுமா? என்னங்க பண்ணா? வெளியில சொல்ற மாதிரியா இருக்குது, கேவலமா இருக்குதடி, அவமானமா இருக்குதடி, சொல்றதுக்கே வாய் கூசுது. அப்படி என்னங்க தப்பு பண்ணிட்டாவ? அடியே, அந்த மூல வீட்டுல இருக்கிறவளே சிரிக்க ஒருத்தி, அவ வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்காண்டி. சே நம்ம பையன் அப்படியெல்லாம் தப்பு பண்ண மாட்டாங்க. இப்பதான் நான் வரும்போது 4 பேர் ஊருக்காரங்க சொன்னாங்க. ஏங்க ஊர்ல இருக்கவங்க 1000 சொல்லுவாங்க, அதுக்காக நம்ம பையன் கட்ட பையன் ஆயிடுவானா? நெருப்பு இல்லாம ஒண்ணும் புகையாது, தெரிஞ்சுக்கோ. என்னப்பா அம்மா கூட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? வாடா வா, உன்னை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எங்கடா போயிட்டு வந்த? ஃப்ரெண்டு வீடு வரைக்கும் போயிட்டு வந்தப்பா. டேய், அந்த மூல வீட்டுல இருக்கிறாளே உமா சிரிக்கி, அவ வீட்டுக்கு தானே நீ போயிட்டு வந்த? இல்லப்பா. டேய் உண்மையை சொல்லு, அங்கதானே போயிட்டு வந்த? சொல்ற உண்மைய. போனப்பா. ஏண்டா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்கிட்டயா போனே சொல்லுவ? ஏங்க நிறுத்துங்க, விடுங்க. ஊர்ல இருக்கவங்க 1000 பேர் 1000 பேசுவாங்க, அதுக்காக என் பிள்ளைய போட்டு அடிப்பீங்களா? டேய், ஊர்க்காரங்க என்ன நீ சொல்றது? இவனை ஆமான்னு ஒத்துக்கறான்டி. டேய், என் எதிர் நிக்காத, என் மூஞ்சில இனிமேல் முழிக்காத. நீ ஓட வழியில சொல்றது கேளுங்க. இப்ப நீ போறியா இல்ல நான் போட்டு போடா? நானே போறேன்ப்பா. போ. எனக்கு என் பையன் போறாங்க. டேய், நீ போடி உள்ள போறாங்க. போ. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? என்னடா நடந்துச்சு? ஏன்டா அப்பா வீட்டுல இருந்து துரத்தி விட்டாரு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. டேய், நீ என் கிட்ட கூட சொல்ல மாட்டியாடா? அப்படி என்னடா நடந்துச்சு? அதான் ஒன்றும் இல்லை சொல்கிறேன்ல, ஏன் திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்க? விட்ரா, நந்தினி வந்திருக்கு, பேசிட்டு இரு, நான் வரேன்டா. மாமா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? என்னதான் பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. மாமா, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களை பத்தி எனக்கு தெரியும். நீங்க எந்த ஒரு தப்பும் பண்ணிருக்க மாட்டீங்க. சரி, வீட்டுக்கு வாங்க, நான் மாமா கிட்ட பேசுறேன். அதெல்லாம் வேணாம். நீ என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை கூட எங்க அம்மா அப்பா என் மேலே வைக்கலையே, அதை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. மாமா, நீங்க கவலைப்படாதீங்க, அவங்களும் சீக்கிரமே புரிஞ்சுப்பாங்க. சரி, நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. மாமா, என்னதான் நடந்தது? இவகிட்ட சொல்லாமா வேணாமா? சொன்னா ஏதோ பிரச்சனை வந்துருமோ? மாமா, என்ன யோசிக்கிறீங்க? ஒன்னும் இல்ல, அதை பத்தி மட்டும் கேட்காத. சரி, கேட்கல, என்னவோ பண்ணுங்க. ஆனா மாமா, நீங்க முன்ன மாதிரி இல்ல. என்ன வந்து பாக்குறது இல்ல, பேசுறது இல்ல. என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி இருக்கீங்க? ஒன்னும் இல்ல சொல்றேன்ல, எனக்கு வேலை இருந்தது, அதான் உன்னை வந்து பார்க்க முடியல. நீங்க என்னமோ மறைக்கிறீங்க. சரி, உங்களுக்கு எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லுங்க, நான் வரேன். இதோ பாரு பாண்டி, உன்னை எதுக்காக உயிரோட விட்டு வச்சிருக்கேன்னு அது உனக்கு தெரியும். இனிமே அந்த பொண்ணோட கான்டாக்ட் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா என் தங்கச்சி விதவையானாலும் பரவாயில்ல, உன்னை போட்டு தள்ளுறேன். நீ என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் தாங்கிப்பேன். ஆனா என் தங்கச்சிக்கு துரோகம் பண்ணோன்னு நினைச்ச உன்னை கொன்னுடுவேன். என்னடா முறைக்கிற? என் முழு கோபத்தை நீ பார்த்தது இல்லையே, பார்த்த தாங்க மாட்டேன். என்னங்க? நமக்கு இருக்கிறது ஒரே பையன், அவனையும் வீட்டை விட்டு துரத்திட்டீங்க. நான் எப்படிங்க நிம்மதியா இருக்க முடியும்? ஏண்டி, நான் மட்டும் இங்க நிம்மதியை வந்துட்டு இருக்கிறேன்?
அவன் மன்னிக்கிற மாதிரியா தப்பு பண்ணியிருக்கிறா? தலை நிமிர்ந்து வாழ்ந்த என்னைய தலை குனிக்க வச்சுட்டாடி அவன். விடுங்க, அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா எல்லாம் சரியா போயிடும். நந்தினிய அவ விரும்புறாங்க, அவளே கல்யாணம் பண்ணி சொல்லலாம். ஓ, இடையில இதெல்லாம் வேற நடந்துட்டு இருக்குதா? எல்லாம் தலை எழுத்தடி, தலை எழுத்து. சரி, ஃபீல் பண்ணாதீங்க. சரி, நம்ம மாப்பிள்ளைய இது விஷயமா ஒரு வார்த்தை கேட்டு ஒரு முடிவு பண்ணலாம். சரி இருங்க, கூப்பிட்றேன். மாப்பிள்ள என்னத்த? வாங்க மாப்பிள்ளை, சிவாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நினைக்கிறேன். நல்ல விஷயம் தானே மாமா, பண்ணிடுவோம் மாமா. சிவாவும் நந்தினியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறாங்க. அதனால தான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பண்ணிடலான்னு நினைக்கிறேன். என்ன ரூட்டு மாறுது? ஏன் மாப்பிள்ளை யோசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு பண்ணிடலாம் மாமா. என்னம்மா நீ ஒன்றும் பேச மாட்டேங்கிற? நான் என்னப்பா பேசுறது? அவருக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான். சரி மாப்பிள்ள, உள்ள போங்க. சரிம்மா. போதுமா? எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. அண்ணா, என்னம்மா இங்க என்ன பண்ற? வாண்ணா வீட்டுக்கு போலாம். இல்லடா, நான் வரல, நீ போ. அண்ணா, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்ண்ணா. அப்பா ஏதோ தெரியாம திட்டாரு, இதை போய் மனசுல வச்சுக்கிட்டு. சரி, நைட்டெல்லாம் நீ எங்கண்ணா இருந்த? ஃப்ரெண்டு வீட்டில் தான் தங்கியிருந்தேன். அண்ணா, உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். என்ன? உனக்கும் நந்தினிக்கும் கல்யாணம் பண்றதா வீட்டில் பேசி முடிவு பண்ணிருக்காங்கண்ணா. என்னம்மா சொல்ற? உண்மையாவா சொல்ற? உண்மையாதானா? நிஜமா? நிஜமாதான். சரி, நீ போ, நான் வரேன். சரிண்ணா, கண்டிப்பா வந்துடணும். கண்டிப்பா வரேன். சீக்கிரமா வாண்ணா. சந்தியா அண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு என்ன தேங்க்ஸ்? வீட்டுக்கு வாண்ணா. கண்டிப்பா வரேன். சரிண்ணா. ஹலோ, சொல்லு பாண்டி. உமா, நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணுமே. என்ன பண்ணணும்? ஒண்ணுமில்ல, என் மாமனார் சிவாவுக்கு நந்தினியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. நீ என் தங்கச்சியை பார்த்து சிவா நல்லவன் இல்லை, அவன் ஒரு பொறுக்கி அயோக்கிய, அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் அப்படின்னு கொஞ்சம் சொல்ல. நான் சொன்னா உன் தங்கச்சி நம்புவாளா? ஏய், முதல்ல நான் சொன்னதை சொல்றீ. சரி சரி, நீ கோவப்படாத. என்கிட்ட சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். ஏய், என்னடா என்கிட்ட போய் தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு? நான் வைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்ரா. எதுக்கு? எங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியடா. சிவா, நேத்தே உங்க அப்பா என்கிட்ட வந்து நந்தினியை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னு சொல்லி கேட்டாரு. அப்பதான் நீ திருந்துவேன்னு சொன்னாரு. அதுக்கு நான் என்ன சொன்னேன் தெரியுமா? சரின்னு சொன்னேன். அப்பத்தான அவரு என்ன நல்லவேன்னு நம்புவாரு. ஆனா இப்ப நீ என்ன சொல்ல போறன்னு தெரியுமா? நந்தினியை எனக்கு பிடிக்கல, அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ற. புரிஞ்சுதோ? சிவா, சின்ன வயசுல இருந்தே நீ எனக்கு எதிரி ஆயிட்ட. என்ன அசிங்கப்படுத்தின, அவமானப்படுத்தின. ஸ்கூல்ல, ஊர்ல, போட்டியில, எங்க அம்மா கிட்ட, எங்க அப்பா கிட்ட, ஏன் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட உனக்கு பின்னாடி தான்டா. உன்னை ஜெயிக்கிறதுக்கு ஒரு டைம் கிடைச்சிருக்கு. சும்மா விட்டுருவனா என்ன? நீ அனுபவிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. இது வெறும் ட்ரெய்லர் தான். மத்தத மெயின் பிக்சர்ல பாரு. டேய் பாண்டி, என்னடா பண்ற? ஏய், விடுடா. டேய் வாடா, ஹாஸ்பிடல் போலாம்டா. இப்போ நீ என்ன சொல்ற? டேய், நீ என்ன சொன்னாலும் செய்றடா. அது எதுக்கு வர சொன்ன? நந்தினி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான் வர சொன்னேன். என்ன முக்கியமான விஷயம்? நந்தினி, நான் சொல்றது நீ நம்ப மாட்ட. இருந்தாலும் உன் வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுன்னு தான் இந்த விஷயத்தையே நான் உங்ககிட்ட சொல்றேன். சிவா ஒன்னும் நல்லவன் கிடையாது. அவனுக்கு என்ன மாதிரியே இன்னும் நிறைய பொண்ணுங்களோட தப்பான பழக்கம் இருக்கு. இங்க பார், நீ என் மாமா மேல வீணா பழிய போடுற. அப்படியே அவர் தப்பானவரா இருந்தா கூட நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். கல்யாணமா? அடிப்பொடி பைத்தியக்காரி. அவன் உன்னை மட்டும் இல்ல, வேற எந்த பொண்ணையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். என்ன சொல்ற? ஒருத்திய கல்யாணம் பண்ணி அவ கூட குடும்பம் நடத்துறத விட கல்யாணமே பண்ணிக்காம பல பொண்ணுங்களோட ஜாலியா இருக்கிறதா அவனுக்கு பிடிக்கும். உன்ன அவன் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டான்.
அவன் மேல இருக்க ஆசையை மறந்துட்டு உன்னை நீ மாத்திக்கோ, அதுதான் உனக்கு நல்லது. அப்படியெல்லாம் என் மாமன் பண்ணாது, எனக்கு தெரியும். தெரிஞ்சுக்க தானே போற. டேய் சிவா, உனக்கு நந்தினிக்கு கல்யாணம் பேசி முடிவு பண்ணியிருக்கிற என்ன? இனிமேலாவது ஒழுங்காடுறா. அப்பா என்னடா? எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை. என்னடா சொல்ற நீ? டேய் சிவா, இந்த குடும்ப மானத்தை ஏற்கனவே கெடுத்ததும் இல்லாம இப்ப மறுபடியும் கெடுக்கணும் முடிவு பண்ணியிருக்கேடா நீ? டேய், இந்த கல்யாணத்துல ஏன் விருப்பம் இல்லைன்னு நான் சொல்றேன்டா. அந்த சிரிக்கு கூட ஓடி போயிடலாங்கிற மனசுக்குள் நினைச்சிருத்தாண்டா இந்த கல்யாணத்தை வேண்டாங்கிற நீ. டேய் சொல்லுடா, உன்னோட முடிவு தான் என்ன? சொல்லுடா. எனக்கு தான் இஷ்டம் இல்லை சொல்றேன்ல, புரிஞ்சுக்குங்கப்பா. டேய் சிவா, என்னடாச்சு உனக்கு? ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? யாரு கண்ணு பட்டதுன்னு தெரியலையே, இந்த குடும்பத்துல இப்படி எல்லாம் நடக்குது. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. யாரு கண்ணும் படலடி, எல்லாம் நீ வளர்த்த அப்படி. டேய் சிவா, இனிமேல் நீ எனக்கு மகனே இல்லைடா. என் மாப்பிள்ள தாண்டா எனக்கு மகன். இந்த சொத்து பூராம என் மாப்பிள்ள வேருக்கு தாண்டா எழுதி வைக்க போறேன். ஆமாடா, இந்த சொத்து பூராம என் மாப்பிள்ள வேருக்கு தாண்டா எழுதி வைப்பேன். பாத்துக்கலாம். டேய், இனிமேல் என் கண்ணிலேயே முழிக்காதீடா. போடா போடா. என்னடா? ஏன்டா இன்னும் நிக்கிறப்பா? போடா. அப்பா, டேய், நான் சொல்றது கேளுங்கப்பா. என் மகன் செத்துட்டானா இன்னையோட? அப்பா போடா வெளியில. போடா. ஏங்க, எதுங்க இப்படி பண்ணீங்க? ஏன் வீட்டை விட்டு தடுத்துறீங்க? டேய், அவன் பண்ணின காரியத்துக்கு அவனை கொண்டு இருக்கிறண்டி. அவனை உயிரோட விட்டன, அது வரைக்கும் சந்தோஷப்படு. போடி உள்ள போடி. மாப்ள. மாமா, என்னது? பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டேன் மாமா. அடியெல்லாம் பெருசு ஒன்றும் இல்லையா? சும்மா சின்ன காயம் தான் மாமா. சரி சரி. மாப்பிள, என் பையன் உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அதனால இந்த வீடு தோட்டம் எல்லாமே இதில் இருக்குது. இனிமேல் இந்த வீட்டு மாப்பிள்ளை இல்லை, எங்களுக்கு எல்லாமே நீங்க தான். இந்தாங்க. அவசரப்படாதீங்க மாமா, எல்லாம் சரியா நடக்கும். மாமா, நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்க. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசலாம், முதல்ல உள்ள போங்க. மாப்பிள, அவன் என் பேச்சு கேட்காம போயிட்டான். நீங்களாவது கேட்பீங்கன்னு நினைச்சேன். நீங்களுமா? என்ன மாமா இப்படி சொல்லிட்டீங்க? கொடுங்க மாமா. இந்தாங்க. அண்ணே, மருதண்ணே. அடடே, வாயா பாண்டி, அதிசயமா இருக்குது. நம்ம பக்கம் காத்திருக்குது. என்ன விஷயம்? அண்ணா, அது வந்து என்னையா தயங்குற? சொல்லு. ஒரு 10 லட்ச ரூபா தேவைப்படுதுண்ணே. 10 லட்சமா? டேய், உன்னை நம்பி இந்த ஊர்ல 10 பைசா தர மாட்டான். 10 லட்சம் கேட்குற? போடா, போய் வேலையை பாரு. அண்ணா, நீங்க சும்மா ஒன்றும் தர வேண்டாண்ணே. இந்த டாக்குமெண்ட் வச்சுட்டு கொடுங்கண்ணே. டாக்குமெண்டா? ஏய், இன்னும் எல்லா பத்திரத்தையும் கொண்டு வந்திருக்க. இந்த மாமனாருக்கு தெரியுமா இது? தெரியாதுண்ணே, பிஸ்னஸ்க்காக வாங்குறேன், சொல்லிடாதீங்கண்ணே. அது சரி, 5 பைசா வட்டியாச்சு, நீ எப்படி கட்டுவ? எப்படியாவது கஷ்டப்பட்டு கட்டிடுவேண்ணே. கட்டுவ? சரிடா, உன் மேல நம்பிக்கை இருக்குடா. நீ யாரு? நம்ம பையன். ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டோம். உனக்கு நான் பண்ண வேற யார் பண்ணுவா? ஏய், ஒரு 10 லட்சம் கொண்டா. 10.
பாண்டி கல்யாணம் ஆயிடுச்சு, புத்தி வந்துருச்சு போல இருக்குது. நல்லா பண்றடா, நீ நல்லா வருவ. இப்படி இந்த இதுல கழுத்து போடு. அண்ணா என்னென்ன எதுவுமே எழுதாம பிளாங்கா பிளாங்கா? டேய் உனக்கு மட்டும் பண்றேன், எல்லாருக்கும் என்கிட்ட இப்படி தானடா. இப்ப கையெழுத்து போடு, பணம் கொடு, மொத்தத்தையும் வாங்கினப்போ. என்னப்பா புதுசா பேசுற? அது இல்லைண்ணா. என்ன அது இல்ல நொல்ல இல்ல, போடா வேற என்ன வாங்கிக்க போ. அண்ணா போடுறேன். பின்ன நம்ம அவ்வளவு யோசனை பண்ற என்னமா? 10 லட்சம் கொடுக்கலான்னு பார்த்தா உன்னை நம்பி எவன்டா கொடுப்பான்? நான் கொடுக்குறேன். பெருசா யோசிக்கிற குறா, அங்க வச்சு போடு. பணம் கொடு. அண்ணன் கையில் வாங்குற இன்னும் எல்லாம் உனக்கு நன்மை தான். எப்போ மருந்து கொடுத்தனோ அப்பயும் நீ பெரிய ஆயிட்ட. ஓகே வரண்ணே, போயிட்டு வா, நல்லா இருப்ப. சரிங்க. டேய் சிவா பாண்டி, உங்க 2 பேர் குடும்பியம் என் கையிலடா. ஹலோ பாண்டி பேசுறேன்டா. சொல்றா மச்சி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மச்சி. ஒரு முக்கியமான விஷயம். சொல்றா. 10 லட்ச ரூபா பணம் ரெடி பண்ணிட்டேன் மச்சி. அப்படியா? ஆமாடா. நீ என்ன பண்ற? பணம் எடுத்துட்டு விழுப்புரத்துல இருக்கிற ஆனந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துரு. நான் அங்க தான் இருக்கேன். அங்க எதுக்குடா வர சொல்ற? டேய் அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி எம்டி இப்ப அங்க தான்டா இருக்காரு. இப்போ வந்தினா பணம் கட்டி சேர்ந்துடலாம்டா. நீ எங்க இருக்க மச்சான்? நான் அங்க தான்டா இருக்கேன். சரிடா, நாளைக்கு காலைல நான் அங்க வரேன்டா. ஓகேடா. ஏண்டா சிவா, நீ சேரதெல்லாம் தெரிஞ்சுதான் சரியா? டேய் மாப்பிள்ள, நீ நந்தினி லவ் பண்ணுறேன்னு எங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அவன் மேலே உயிரே வச்சுட்டு இருக்கீங்கிறதும் எங்களுக்கு தெரியும். அப்புறம் ஏன்டா கல்யாணம்னு கேட்டால் வீட்டில் வேண்டான்னு சொல்லிட்டு வந்த? என்ன தான்டா உன் பிரச்சனை? உண்மையே சொல்கிறான். டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, எனக்கு கொஞ்சம் தனியாக இருக்க விடுங்கடா. தனியாக இருக்க விடுங்கடான்னு தனியாகவே விட்டுட்டியாடா. டேய் என்ன ப்ராப்ளம் என்கிட்ட சொல்றா. மாப்பிள்ள, எனக்கு என்னமோ அந்த பாண்டி பையன் மேலே தான் சந்தேகமாக இருக்கு. நீ மட்டும் ஊன்னு சொல்கிற, அவனை மட்டை பண்ணிடுறேன். டேய் எந்த நேரத்தில் காமெடி பண்ணே தெரியாதா அவனே? விடுங்கடா, அவன் தனியாக இருக்கான ஏதோ காரணத்தோட தாண்டா இருக்கும். வாங்கடா போலாம். மச்சி தனியெல்லாம் விட முடியாது, வா மச்சி வா, தண்ணி அடிக்க போலாம் வா. டேய் சொல்றேன்ல, தனியா இருக்க விடுங்கடா, போங்கடா. வணக்கம் சார். வாங்க மூர்த்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அப்புறம் நான் ஃபோனில் சொன்னேன் சார், என் ஃப்ரெண்டு பாண்டி இவர் தான் சார். வணக்கம் வணக்கம். இப்போ தான் தம்பி நீங்களாம் சரியான இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஆமாம், எவ்வளோ பணம் கட்ட போகிறீங்க? 10 லட்ச ரூபாய் சார். 10 லட்சமா? 10 லட்சம்னா உங்களுக்கு மாதம் 30% வந்து இன்ட்ரெஸ்ட்டு, மாதம் 3 லட்சம் கிடைக்குங்க. 3 லட்ச ரூபா உங்கள் வாழ்க்கையை பிரகாசம் ஆயிருங்க. தம்பி நீங்கள் போகும்பொழுது உங்கள் சரியான அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க. ஏன்னா மாதம் நாங்கள் அனுப்புகிற செக்கு வந்து 5ஆம் தேதி கரெக்டாக வந்து சேர்ந்துடும். சரிங்க. நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு அந்த பணத்தை எடுத்துக்கலாம். சரியா? டீ காஃபி எதுவும் சாப்பிட்றீங்களா? பரவாயில்லைங்க சார், அதெல்லாம் இது வேண்டாம். ஓகே, என்கிட்ட பணம் கட்டிட்டீங்கல்ல, உங்கள் வாழ்க்கை இனி எங்கேயோ போயிடும். அப்பப்போ நீங்கள் டச்சில் இருங்க, போயிட்டு வாங்க. ஓகே சார், வரேன் சார். மாமா, உங்க மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். எனக்கு போய் நீங்க இப்படி துரோகம் பண்ணிட்டீங்களே. வாழ்க்கையில உங்களை மட்டும் நம்பிட்டு இருந்த என்ன உயிரோட சாக்கடிச்சிட்டீங்களே. அதான் தெரியுதுல நான் கெட்டவன்னு. உன் வாழ்க்கையை போய் பாரு. சின்ன வயசுல இருந்து உங்க பின்னாடியே வந்த என்ன இப்படி ஏமாத்திட்டீங்களே மாமா. ச்சே, அந்த வார்த்தையை சொல்லவே எனக்கு வெக்கமா இருக்கு. உன் கூட பழகுனதை நினைச்சா எனக்கு உடம்பெல்லாம் கூசுது. அதான் என்ன பத்தி எல்லாம் தெரிஞ்சிச்சுல, முதல்ல இங்க இருந்து கிளம்பு. போறேன். வாழ்க்கையில இதை விட பெரிய ஏமாற்றத்தை என்னால தாங்கிக்க முடியாது. கேவலமான அந்த செக்ஸுக்காக என்னோட உண்மையான காதல சாகடிச்சிட்டீங்களே. ஆனா ஒண்ணு சொல்றேன், என்னை ஏமாத்தின ஓ முன்னாடியே நான் நல்லா வாழ்ந்து காட்டுவேன். சும்மா எதுக்கு பேசிட்டு இருக்க? முதல்ல அதை போய் செய். எனக்கு வர கோவத்துக்கு உன்னை இப்பவே குத்திட்டு நானும் செத்து போயிடலாம் தோணுது. என்ன மிஸ் பண்ணிட்டோமேன்னு நீ ஒவ்வொரு நொடியும் ஃபீல் பண்ணுவ. உனக்கு வயசாக வயசாக காதலோட அருமையும் காமத்தோட கொடுமையும் உனக்கு புரியும். நான் போறேன்.
என்னடா என்ன இந்த இடத்துக்குலாம் வர சொல்லியிருக்க? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்? எனக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. நம்ம 2 பேர்த்தோட லிங்க் வீட்டுக்கு தெரிஞ்சா பிரச்சனை. நான் வேணா உனக்கு மாதம் மாதம் பணம் தரேன். என்ன சொன்ன? இன்னொரு தடவை சொல்லு. பணம் தரேன்னு சொன்னேன். ஏய், பணம் கொடுக்கறது பிடிக்காதுன்னு ஏற்கனவே அதுவும் பல தடவை நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன். அப்படியும் நான் பணம் கொடுக்குறேன் நீ போயிடுன்னு சொன்னா, ஓ இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, புது பொண்டாட்டி வந்துட்டா, அதனால நான் உனக்கு கசந்துட்டேனா? ஏய், நீனா போறியா இல்ல நானா போ வைக்கட்டுமா? என்னையாடா ஊரை விட்டு போ சொல்ற? என் கூட சந்தோஷமா இருக்க வரைக்கும் இருந்துட்டு இப்ப என்ன கழட்டி விடலான்னு பாக்குறியா? என்னையாடா பக்கச்சிக்கிற? உன்னை என்ன பண்றேன்னு பார். சரி, நீயே ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் நான் என்ன சொல்ல போறேன்? நானும் ஒரு முடிவு எடுக்கிறேன். குட் பை. பாண்டி இல்லைங்களா? பாண்டியா? உங்களை மாதிரி டீசெண்டான ஆளுகிட்டலாம் என் பையன் சேர மாட்டானே. அப்பா நீங்கள் சும்மா இருங்கப்பா. சார் நீங்கள் உள்ள வாங்க சார். கொஞ்சம் வழி விடுங்க. யார் அது என் வீட்லேயே என்னை வழி விட சொல்கிறது? உட்காருங்க சார். அம்மா இங்கே வாங்க. வணக்கம் தம்பி. வணக்கங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க தம்பி? பாண்டி மேரேஜில் உங்கள் பொண்ணை பார்த்தேன். விசாரிச்சு பார்த்ததில் அது உங்கள் வீட்டு பொண்ணு தெரிஞ்சது. அதனால பொண்ணு கேட்டு போகலான்னு வந்திருக்கேன். திடீர்னு சொன்னால் எப்படி தம்பி? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தனியாக வந்திருக்கீங்க? எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லைங்க, அதனால தான் தனியாக வந்திருக்கேன். உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா உங்கள் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க, நான் நல்லபடியாக வச்சு காப்பாற்றுவேன். எதுக்கும் என் பொண்ணுக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு வந்துடுறேன். சரிங்க. இவன் அவங்கிட்ட பேசுகிறா, அவன் இவங்கிட்ட பேசுகிறா, என்கிட்ட எவனுமே பேச மாட்டேங்கிறாங்க. என்னதான் நடக்கணும் பார்ப்போம். நீ என்னம்மா சொல்ற? ஆனா ஒண்ணு சொல்றேன், என்னை ஏமாத்தின ஓ முன்னாடியே நான் நல்லா வாழ்ந்து காட்டுவேன். என்னம்மா யோசிக்கிற? எனக்கு சம்மதம். சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க தம்பி, இங்க எல்லாருக்கும் சம்மதம். எங்க சொந்தக்காரர்கிட்ட எல்லாம் கலந்து பேசி ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை வச்சுக்கலாம். ரொம்ப சந்தோஷங்க. சரிங்க தம்பி. கிளம்புறேங்க. தம்பி இருங்க, சாப்பிட்டு போலாம். பரவாயில்ல. சரி வரட்டுமா? வரேன் சார். என்னது எனக்கு கல்யாணமா? நான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல, 1 கோடி ரூபா கொடுத்தா கூட கல்யாணம் வேண்டான்னு. எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாங்க. பார்ப்போம் பார்ப்போம். மூர்த்தி சொல்றா, எப்படா இருக்க? அதெல்லாம் இருக்கட்டும் பாண்டி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா. முக்கியமான விஷயமா? என்னடா சொல்றா? நம்ம பணம்லாம் போயிடுச்சு மச்சான். டேய் என்னடா சொல்ற? அந்த எம்டி நம்ம எல்லார் பணத்தையும் எடுத்துட்டு நம்மளை ஏமாத்திட்டான்டா. மூர்த்தி, மாமா வீட்டு பத்திரத்தை அடகு வச்சு வாங்கின பணம்டா அது. அதை நம்பிதான் நான் நிறைய பிளான் பண்ணிருக்கேன். பணம் இல்லாம நான் ஊருக்குள்ள போக முடியாதுடா. இது மட்டும் என் மாமனுக்கு தெரிஞ்சது என் மானமே போயிடும். ஏய் நீ இப்ப எங்கடா இருக்க? சென்னையில் தான்டா இருக்கேன். சரிடா, நான் இப்போ அங்க வரேன்டா. வா மச்சான். டேய் மச்சான், உன்னை எங்கெல்லாம்டா தேடுறது? என்னடா விஷயம்? டேய் என்னடா ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுற? அங்க நந்தினிக்கு வேற யார் கூட கல்யாணம் நடக்க போகுதுடா? அவளுக்கு கல்யாணம் நடந்தா என்ன, நடக்காட்டினா என்ன, அதை பத்தி நானே கவலைப்படல. உனக்கு என்னடா? என்னடா இவன்? என்னடா பேசுற? அவன் மேல உனக்கு ஆசை இல்ல? ஏய் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. உன் மூஞ்சிய பார்த்தாலே தெரியுதுடா என்னமோ பிரச்சனை. என்னடா பிரச்சனை சொல்றா? ஏய் கையறா. டேய் 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 இல்லடா. பாண்டி, என்னடா பணத்தை வாங்கி 1 மாசம் ஆச்சு, வட்டியும் காணோம், ஆளையும் காணோம். எங்கடா போய் தொலைஞ்ச? அண்ணே, மொத்த பணத்தையும் ஃபைனான்ஸ் கம்பெனில போட்டு ஏமாத்திட்டேனே. என்ன பண்றதுனே தெரியலண்ணே. டேய் என்ன விளையாடுறியா? இல்லண்ணே. டேய் எனக்கு பணம் வேணும். டேய் நீ பணம் கொடுக்கல, உங்க மாமாட்ட வாங்க வேண்டாம். அப்படி எதுவும் பண்ணிடாதீங்கண்ணே. இன்னும் 1 மாசத்துக்குள்ள நான் பணத்தோட வந்துடுறேண்ணே. டேய் இந்த பாருடா, நீ ஊருக்குள்ள வந்தா பணத்தோட தான் வரணும், இல்லன்னா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஆமா வைடா போன. போன வை. டேய் நீ ஊருக்குள்ள வராம இருக்கதாண்டா எனக்கு நல்லது.
என் தம்பியை கொன்னுட்டு அவ இன்னொருத்த கூட சந்தோஷமா வாழ்ந்துருவாளா? அவ கழுத்துல தாலி ஏறதுக்குள்ள அவ தலையை நான் இறக்குறேன். ஏய், ஊமை எங்கடா? போற வழியில ஆளுங்களோட ரெடியா இருக்கானே, போகும்போது கூப்பிட்டுலாம். யார் எங்கடா? இந்த வருதுனே. வாயா வாயா, ஏடா சீக்கிரம் கல்யாணம் பண்ணி விடுறா. போ சீக்கிரம் போ போ. மச்சான் ஏதோ சதி நடந்திருக்குடா, எதுவுமே சொல்ல மாட்டேன்றான். விர்ரா, இவன் சொல்லி என்ன நடக்க போகுது, சொல்லாம என்ன நடக்க போகுது, அங்க கல்யாணம் நடக்க போகுது. டேய் மச்சான், ஆளை வெட்டுறதுக்கு மருந்து கல்யாணம் பண்ணதுக்கு போயிட்டு இருக்கான்டா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, இப்பதான்டா அங்கிருந்து வரேன். டேய் வண்டியாடா. எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ண? எதுக்கா? உன்னை பத்தின எல்லா உண்மையையும் உன் குடும்பத்து ஆளுங்க முன்னாடி போட்டு உடைக்க போறேன். ஆமா, உன்னை எங்க ஆளை காணோம்? ஏய் உமா, விளையாடாத. எங்க இருக்க நீ? உன் தங்கச்சி கல்யாணத்துல. ஏய், அங்க ஏண்டி நீ போன? உனக்கும் எனக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பத்தி உன் தங்கச்சி கிட்ட சொல்றதுக்கு தான். ஏய் உமா, உன்னை ஏமாத்துனதுனா என்ன வேணாலும் பண்ணு, என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்துறாத. என் வாழ்க்கையை நீ கெடுத்தல்லடா. உன்னை எப்படிடா நான் சந்தோஷமா இருக்க விடுவேன்? விட மாட்டேன், விடவே மாட்டேன். என்ன நடக்க போகுதுன்றத பொறுத்திருந்து பார். நானே ஃபைனான்ஸ் கம்பெனில பணத்தை எல்லாம் ஏமாந்துட்டு என் தங்கச்சி கல்யாணத்துக்கு கூட வர முடியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த நேரத்துல நீ வேற அங்க போய் பிரச்சனை பண்ணாத. உன்கிட்ட எனக்கு என்னடா பேச்சு? நான் உன் தங்கச்சி கிட்ட பேசிக்கிறேன். வெயிட் ஆஃப் போன. யோ சீக்கிரம் போயா. ஏய், எத்தனை மணிடா முகூர்த்தம்? எத்தனை மணிக்குடா? நான் 7:30 போடுங்க. சீக்கிரம் போயா, சீக்கிரம் போ. எங்க மாப்பிள்ளை வரனாரு, இன்னும் காணோம், என்னாச்சு? ஆமாம், நான் ஃபோன் பண்ணியிருந்தேன், வரேன் தான் சொன்னேன். எதுக்கு இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிவிட்டு அப்புறம் பேசிக்கலாம் போ. சரிங்க. நாழி ஆயிடுத்து, பொண்ணு அழிச்சுட்டு வாங்க. ஸ்ரீ பரமேஸ்வராத்மீய பரமேஸ்வர பிரேத்தேர்த்தம் மகாகணபதஜே நமः. புஷ்பத்தை கையில் வாங்கிக்கமா. ஆசீர்வாதம் பண்ணி வாங்கிக்குவாங்க. நாழி ஆயிடுத்து, திருமங்கலத்தை எடுத்துட்டு வாங்க. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீ மகாலட்சுமி மாங்கல்ய தாரணம் பண்ணுங்க. கெட்டி மேல கெட்டி மேல. சர்வமங்கல மாங்கல்ய
இங்க என்னடா நடக்குது? ஏற்கனவே நீ பண்ணினதால பத்தாதா? இப்ப கல்யாணத்துல பிரச்சனை பண்ணக்கு வந்தியடா நீ? இப்ப எதுக்கு நீங்க கத்துறீங்க? அவன் தம்பியை இவ கொலை பண்ணிட்டா நினைச்சு இவளை கொலை பண்ண வந்தாங்க. அதை சிவாதான் வந்து காப்பாத்தினான். அது தெரியாம அவனே திட்டுறீங்க. என்னடா சொல்ற நீ? நான் சொல்றேன் மீதி கதைய. இதுதான் நடந்தது. உன்னை போய் சந்தேகப்பட்டனே, என்னை மன்னிச்சிடுனா. எனக்காக நீ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு உன் வாழ்க்கையே இப்படி நாசமா போயிடுச்சேனா? ஏன் என்கிட்ட இந்த விஷயத்த மறைச்சிட்ட? சொல்லுண்ணா. ஏங்க, ஒரு தப்பு பண்ண நம்ம பையனை அடிச்சு உதச்சு வீட்டை விட்டு துரத்துட்டீங்க. மாப்பிள்ள 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 தலை மேல தூக்கி சாடினீங்களே. இப்ப பாத்தீங்களா உங்க மாப்பிள்ள பண்ண லட்சணத்தை? ஆமா, இந்த ஊருக்காரங்க உறவுக்காரங்களே எல்லாம் நம்பணும்னா பெத்த புள்ளைய நம்பாம போயிட்டனே. இவனுடைய வாழ்க்கையை நானே அழிச்சுட்டேனே. அந்த பாவி பையன் சொல்றதெல்லாம் உண்மை நம்பி என் பொண்ணு வாழ்க்கையை கடத்திட்டே. சரி, நடந்தது நடந்து போச்சு. இனி ஆக வேண்டியதை பார்ப்போம். யோ, அது எப்படியா? காதலிச்சது ஒருத்தனை, கல்யாணம் பண்ணது இன்னொருத்தனையா? இந்த ஜென்மத்துல என்ன சொல்றது? இந்த பொண்ணு சிவா பையனை மனசார காதலிச்சிருக்கு. ஏதோ ஒரு கோவத்துல இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. தாலி கட்டிக்கிட்ட ஒரே காரணத்துக்காக இவ இந்த பையன் கூட காலம் பூரா எப்படியா சந்தோஷமா வாழ்வா? எத்தனையோ பேரு காதலிஸ்ட் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழல. என்னை பொறுத்த வரைக்கும் எவன் தாலி கட்டினானோ அவங்க கூட தான் கடைசி வரைக்கும் வாழணும். அதான் நம்மளுடைய முறை. ஆமா, வாழறாங்க. இந்த மாதிரி கட்டிக்கிட்டவங்க எத்தனை பேர் சந்தோஷமா வாழறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏதோ கட்டிக்கிட்ட பாவத்துக்கு கடமைக்கு வாழறாங்கய்யா. காதலிச்சவனை கெட்டவன் நினைச்சிட்டு வேறொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டான் இந்த பொண்ணு. இப்ப காதலிச்சவன் நல்லவன் தெரிஞ்சு போச்சு. இதோ இப்ப அவனும் வந்துட்டான். அதுக்காக கட்டின தாலியை கழட்டி வச்சுட்டு காதலிச்சவனோட அனுப்ப முடியுமா? தாலிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. சரி, அப்படியே அனுப்புறோன்னு வச்சுக்கோயேன். 6 மாசமோ 1 வருஷமோ கழிச்சு மறுபடியும் அவன் மேல சந்தேகப்பட மாட்டான்றதுக்கு என்ன நிச்சயம்? என்ன சொல்ற? தாலி கட்டினவனுக்கு அவன் காதலிச்ச விஷயம் தெரிஞ்சு போச்சு. இனிமே அவன் அவளை எது கேட்டாலும் சந்தேகப்படுவான். அப்படியே இவன் யாருக்கிட்டயாவது பேசினா கூட அவனுக்கு சந்தேகம் வரும். காலமெல்லாம் சந்தேகப்பட்டு வாழ்றதை விட அவ மனசுக்கு பிடிச்ச காதலன் கூட போறது சரின்னு படுது. ஏப்பா, எல்லாரும் இதை பத்தி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுங்கப்பா. என்ன ஆளாளுக்கு உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க? முடிவெடுக்க வேண்டியதே அவங்க. விதி விளையாடும் நேரம் இது, சுதி சேராத ராகம் இது. விதி விளையாடும் நேரம் இது, சுதி சேராத ராகம் இது. உண்மையும் உறங்குதடா, இந்த ஊமையை மறந்ததடா. உறவுகள் உதறுதடா, என் உள்மனம் கதறுதடா. விளக்கேத்தும் கை எங்கு விலங்கானது, விடை சொல்ல வழியின்றி தடுமாறது. விளக்கேத்தும் கை எங்கு விலங்கானது. மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. ஆனந்தமே ஆனந்தமே, அன்பே அன்பே நீ வந்தால் ஆருயிரே ஆருயிரே ஆம்பல்
காதல் மலரும் நீ சிரித்தால் காலடி ஓசையில் நான் எழுந்தேன் தினமாயிரம் ஆசையில் நான் கிடந்தேன் காலடி ஓசையில் நான் எழுந்தேன் தினமாயிரம் ஆசையில் நான் கிடந்தேன் ஆசை உண்டாகும் அதுவே ரெண்டாகும் உன்னால் ஒன்றாகும் நேரமடி ஆசை உண்டாகும் அதுவே ரெண்டாகும் உன்னால் ஒன்றாகும் நேரமடி வருவேங்கிற உட்கார வரமாட்டேன் இப்படி வாங்குங்க இப்படி வரலையா நான் என்ன பண்றது இப்படி வரணும் கரெக்டா அப்புறம் அதனாலதான் 5 விசா ஏக்கா கட்டுக்கா அக்கா அடிச்சு விடுங்க என்னடா பொய் நொய்யி என்னடா பொய் நொய்யி கட்டு ஓகே சார் ப்ளீஸ் ஸ்டில் கட் சார் ரோலிங் இது ரொம்ப பிடிக்கும் சார் கடை கொஞ்சிட்ட ஒன்று பாண்டி இந்த மாதிரி வெட்டியா பேசாம நீ தான் காடை நல்லா வெட்டிவே நீ எப்படி என் தங்கச்சிட்ட என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணுறதுன்னு பார்க்கணும் பஞ்சாயத்து நான் வரல என் பையன் பாண்டி இல்லைன்னா சாரி அதனால சரியா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் என் தம்பி உன் பொண்ணு மேல பொண்ணு மேல சிரிக்கணும்டா ஏன் நந்தினி இத பார் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ ஓகே அதுல ஒரு ஷாட் கட் மொத்தம் வாங்க போறாங்க ரோலிங் ஆக்ஷன் அப்படி எல்லாம் மாமா பண்ணாது என்னம்மா கடி விட கூடாதுனா ஒண்ணா கேளுடா எவ்வளவு நேரம்னா நீ ஏன்டா கழுத்து இருக்கிறீங்க திட்டடா உடனே ஏய் சும்மா என்னடா நேரம் கால தெரியாம என் தம்பி செத்துடா என் தம்பி சாவு காரணம் அவன ஏய் வயல பேசிருங்க தம்பி சாவுக்கு காரணம் கை நின்னு சாப்பிடாம உனக்காகவே காத்துட்டு இருப்பேன் என்ன கன்ஃபார்ம் ஜூஸ் பரி கேட்டீங்க கன்ஃபார்ம் இங்க வாங்க இங்க